ஓகே தானே? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவின் திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கின்றோம். தமாம் மஸ்கட் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வாட்ஸ்அப் காணொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய பெரியோர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள பேராசிரியர் பெருந்தகை புரொஃபசர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் இந்த தமாம் நிர்வாக குழு கமிட்டி உறுப்பினராகிய டாக்டர் கலீல் ரஹ்மான் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய மெம்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாம் இரண்டு வகையாக பிரித்திருக்கிறோம், இரண்டு பிரிவுகளாக, இரண்டு துறைகளாக. மருத்துவம் சார்ந்த படிப்புகள், பொறியியல் சார்ந்த படிப்புகள். நீங்கள் கேட்கலாம், என்ன இரண்டு துறை தான் உண்டுமா, வேற ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நிறைய துறைகள் இருக்கிறது. நிறைய வேலை வாய்ப்புள்ள துறைகளாக நிறைய உயர் படிப்புகள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களில் இரண்டாகவோ அல்லது ஒவ்வொன்றாகவோ, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ் ஸ்ட்ரீம் பார்க்கலாம், அப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் மீடியா, ஜேர்னலிசம், கம்யூனிகேஷன், அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ வரும் வாரங்களில் நாம் இதை அனைத்தும் நாம் பார்க்கும்படியாக வைத்து நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பண்ணலாம். ஏன்னா அனைத்தையும் ஒரே நாளில் இந்த ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சானாக்கா அது போரிங் ஆயிரும். நிறைய பார்த்துருக்கோம். ஒரு 8 hours 9 hours மக்களுக்கு ஒரு பொறுமை இருக்காது. ரெண்டாவது அது ஒரு இயலாத காரியம். அதனாலதான் நாங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு வீக்லி ஒன்ஸ் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் இந்த ஜூம் இருக்கிற வரைக்கும். ஓகே, let us go to the session now. மெடிசின் சொன்னா என்ன ஞாபகம் வரும்? முதல்ல எம்பிபிஎஸ் அது மட்டுமா? பிடிஎஸ் இருக்கு, இந்தியன் மெடிசின் இருக்கு, இந்த வெட்டனரி சயின்ஸ், அதாவது மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம், இந்திய மருத்துவம் மற்றும் மருத்துவ சார்ந்த படிப்புகளை பற்றி இப்போது நாம் அலச போகிறோம். ஓகே, டாக்டர் ப்ரொஃபஷன் சொல்றது உண்மையில ஒரு காட்ஸ் ஓன் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க. எப்படி காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு கேரளாவை சொல்றாங்களா, அதே மாதிரி காட்ஸ் ஓன் ப்ரொஃபஷன் தான் மருத்துவம். கண்டிப்பாக எந்த டவுட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, இட்ஸ் a noble and socially respectable ப்ரொஃபஷன் சொல்லலாம். ஆனா ரொம்ப ஹை காம்படிஷன்ல இருக்கும். ஒரு எட்டாக்கனியாக எம்பிபிஎஸ் சொல்றது ஒரு எட்டாக்கனி தான் சொல்ல முடியும். அந்த எட்டாக்கனியை எட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படணும். யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், அப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டை ஹார்ட். அப்பதான் அதை கேட்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இப்ப ஆகிப்போச்சு. ஏன் இந்த நிலைமை பார்க்கும்போது சிம்பிள். அதாவது சப்ளை கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் அதிகமாகும். எப்போ மார்க்கெட்ல ஒரு பொருள் கிடைக்கலையோ அந்த பொருளுடைய விலை அதிகமாகுது இல்லையா? அதே மாதிரிதான் இங்க சப்ளை கம்மியா இருக்கு, டிமாண்ட் ஹெவியா இருக்கு. எப்படி சப்ளை கம்மியா இருக்குன்னா, த்ரூஅவுட் இந்தியா 81,000 சீட் தான் இருக்கு மொத்தம், இன்க்ளூடிங் ஆல் த இன்ஸ்டிடியூஷன். 81,000 தான் இருக்குது. அந்த 81,542 காலேஜஸ்ல இருக்கு மொத்தம். இந்த 81,000 அதை எழுதுறதுக்கு 13 lakhs பீப்புள் போட்டிடுறாங்க. 13 லட்சம் பேர் போட்டிடுறாங்க. 13 லட்சம் போட்டியிடும் போது அதுல என்ன ஆகுது? 107 பேருக்கு தான் கிடைக்குது. 107 பேருக்கு தான் எம்பிபிஎஸ் கிடைக்குது. மீதி 93 பேருக்கு டிசப்பாயிண்ட் ஆகுது. ஸோ இதனாலதான் இதோட ஹை காம்படிஷன் இருக்குது. அது ரொம்ப அவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு இருக்கு. ஒரு மெடிசின் பையன் ட்ரை பண்றாங்கன்னா நிச்சயமா he has to dedicate the 2 years 11th and 12th. கண்டிப்பா அது எந்த டவுட்டும் கிடையாது. மக்கள் சொல்லுவாங்க ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் வைக்கலாம் சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது. உங்க மெடிசின் வேணுமா, ஒர்க் ஹார்ட் ஃபார் 2 years அட்லீஸ்ட். ஓகே ரைட். பட் வேற நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கும்போது more than 75 lakhs engineers coming out every year. அப்ப என்னாச்சு? சர்ப்ளஸ். ஸோ டெஃபினெட்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்க எப்போ டிசைட் பண்ணியாச்சு எம்பிபிஎஸ் போன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? we have to choose the group இல்லையா? நீங்க
10th முடிச்சாச்சு, +1 +2ல வந்து நமக்கு சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த பியூர் சயின்ஸ் பிசிபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 எடுத்தானாக்கா ஓகே, குவாலிஃபிகேஷன் ஓகே. பட் சம் பீப்புள் மேத்ஸ் எடுத்தா கஷ்டமா இருக்கும், நம்ம லோடு ஜாஸ்தியா இருக்கும். பட் ஆஸ் பர் ஐ ஆம் கன்சர்ன், டெஃபினெட்லி நீங்க வந்து யூ ஹேவ் டு டேக் த மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பா. ஏன்னா 10th வரைக்கும் நீங்க மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறீங்களா, அவங்க ஒய் காண்ட் யூ டூ தட் ஃபார் 11th and 12th? கஷ்டமா தான் இருக்கும். பட் நீட்டுக்கு அது ஹெல்ப் ஆகும் பாருங்க. பிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாதான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை அச்சீவ் பண்ணும்போது கண்டிப்பா நீட் ஸ்கோர் வில் பி ஹை. அதுதான் இல்லையா பாருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பிளான் பி, எப்பவுமே வந்து பிளான் பி வைக்கிறது பெஸ்ட். ஒரு பேக்கப் வேணும். சப்போஸ் ஒரு மார்க்ல எம்பிபிஎஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? நோ அதர் வே, யூ ஹேவ் டு கோ டு இந்தியன் மெடிசன் போகணும், அல்லது அதுல போகணும், அந்த மாதிரி போகணும், உங்களுக்கு இஷ்டம் இல்லை, யூ வாண்ட் டு கோ ஃபார் த இன்ஜினியரிங், அப்ப கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் வேணும். அதனால ஒரு பேக்கப் பிளான்காக நீங்க கண்டிப்பா வந்து மேத்தமெட்டிக்ஸ் வேணும். ஓகே, நீங்க வந்து இப்போ மெடிசன் போறீங்க ரைட்டுங்களா? அப்ப என்ன முதல்ல வந்து நிக்குது? த கிரேட் நீட், நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நீங்க விரும்பினாலும் விரும்பாம இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் எழுத ஆகணும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. கிளியர்? 2017 இட் இஸ் கம்பல் இன் தமிழ்நாடு ரைட்டுங்களா? அது எப்போ நடக்கும்? ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் மே மாசத்துடைய முதல் சண்டே, அதான் டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் சண்டே. ஓகே, அது நடத்துறது வந்து இந்தியா. ஓகே, இப்போ நீட் ரொம்ப சத்தம் போட்டு நடக்கும் நம்ம, அப்படிதானே? நீட் ரொம்ப சத்தம் போட்டு நடக்கும். இந்த நீட்டு உண்மையிலே வந்து எப்படி கேட்போம், தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது அது பாருங்க. அதாவது நீட்டுக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறோம் நீட் வந்து ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீட்டுக்கு முன்னாடி ஏபிஎம்டி ஒரு எக்ஸாம் இருக்குது, கண்டிப்பா எக்ஸாம் இருந்திருக்கணும். ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டிப்பா இருந்திருக்கணும். அது என்னது? ஏஐபிஎம்டி, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் ரைட்டுங்களா? இந்த டெஸ்ட் தான் என்ன பண்றாங்க, ஆல் இந்தியா கோட்டா 15% ஆஃப் சீட் நம்ம பார்த்திருக்கோம் த்ரூஅவுட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் இந்தியா. அதுல வந்து என்ன ஆகுது, 15% ஆஃப் சீட் வில் பி டன் பை ஃபில்டு பை ஆல் இந்தியா கோட்டா. இந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு வந்து ஒரு எக்ஸாம் பண்ணுவாங்க, அந்த எக்ஸாம் தான் பேர் என்னது? ஏஐபிஎம்டி, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். அதுதான் வந்து பரிணாமமாக நீட்டா வந்திருக்கு சொல்லலாம். அந்த ஏஐபிஎம்டி அது எங்கெல்லாம் நடந்து பாருங்க. அது த்ரூஅவுட் இந்தியாவுக்கு வந்து ஒன்லி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தே ஆர் கண்டக்டிங் இட் இஸ் ஏஐபிஎம்டி ஒன்லி ஃபார் 15% of the all India quota. But some wise states like Chandigarh, like Rajasthan, Orissa, Himachal Pradesh, அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆல் இந்தியா கோட்டாவுடைய அந்த என்ட்ரன்ஸ் ஏஐபிஎம்டி எக்ஸாம் வந்து they have considered as their own central exam, state exam. அதாவது குழந்தையை கஷ்டப்பட்டு பெத்து எடுக்காம தத்து எடுக்குது மாதிரி எவனோ ஒருத்தன் கனெக்ட் பண்றான், நம்ம அதை ஒரு செலவு இல்லாம நம்ம அதை யூஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலியா வந்து சில ஸ்டேட் பண்றாங்க. எப்போ நீட் வரக்கு முன்னாடி. அது மட்டும் இல்ல, அந்த நீட் அந்த எக்ஸாம் தான் இட் இஸ் ஃபார் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி, ஜாமியா அஹமதாபாத், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அதுவும் அவங்க தான் அந்த மார்க்கும் பார்க்குறாங்க. ஓகே, அப்ப அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டேட் ஓன் என்ட்ரன்ஸ். சில ஸ்டேட் வந்து தேர் ஓன் என்ட்ரன்ஸ், நம்மகிட்ட என்ட்ரன்ஸ் கிடையாது. சில ஸ்டேட் வந்து கேரளா எடுத்துக்கலாம், கேரளா வந்து கீம், கேரளா என்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். அதே மாதிரி கர்நாடகா சிஇடி. அது மட்டும் இல்ல, அது கர்நாடகாவில் பார்க்கும்போது சில பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் மாதிரி அங்க என்ன பண்றாங்க, ஒரு 10-15 காலேஜஸ் சேர்ந்துட்டு ஒரு கன்சோர்டியம் பிசினஸ் மாதிரி பண்றாங்க. எப்படி? காமட்-கே எக்ஸாம். காமட்-கே என்னது? கன்சோர்டியம் ஆஃப் மெடிக்கல் என்ஜினியரிங் டென்டல் காலேஜஸ் இன் கர்நாடகா. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அந்த மார்க்குடைய பேஸ்ல வந்து பண்றாங்க. அப்புறம் எய்ம்ஸ், தென் ஜிப்மர், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி ஹேவிங் தேர் ஓன் என்ட்ரன்ஸ். மணிப்பால் எடுத்துக்கலாம், ராமச்சந்திரா எடுத்துக்கலாம், நிட்டு எடுத்துக்கலாம், ஜேஎஸ்எஸ், இதெல்லாம் வந்து உங்க கண்டக்ட் பண்றாங்க எக்ஸாம். அப்போ அந்த காலத்துல பிஃபோர் நீட் கம்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணணும்னா he has to come across at least 15 entrance exam எழுதுறாங்க. நல்லா வச்சிருக்காங்க. 15 entrance exam எழுதி வந்து எதுல ஒன்னு கிளிக் ஆகும், ஆகாமலே இருக்கலாம். இப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க நீட்.
அப்கோர்ஸ் 2013 வந்தாங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து 1 இயர் எக்ஸ்டென்ஷன் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2017 வித்தவுட் எனி திஸ் திங் எக்ஸ்கியூஸ் they have to conduct. அப்படியே போச்சு. நெக்ஸ்ட், இந்த நீட்னால தமிழ்நாட்டில் நிறைய சர்ச்சைகள் இருக்கு, நிறைய அதை பத்தி பேசல. ஆனா நிச்சயமா வந்து பாதிப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. என்ன பாதிப்பு இருக்குது? கவர்மெண்ட் ஸ்கூல் ரூரல் ஏரியால மக்களுக்கு அது வந்து ஒரு எட்டாக்கணி தான். அவங்க அது இப்போதும் அவங்களோட எம்பிபிஎஸ் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பாவர்ட்டி இருக்குது. They are not affordable, they cannot afford any single penny for the coaching center. கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன கோச்சிங் கிடைக்கும்? எக்ஸ்ட்ரா கோச்சிங் இருக்காது, ரைட்டுங்களா? ஈவன் 1000 rupees ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஃபார் த நீட், அது கூட அவங்களால எடுக்க முடியாது. ஸோ இந்த கஷ்டங்கள் இருக்குது, இல்லை சொல்லல. இந்த நீட் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? நிச்சயமா வந்து நீங்க வந்து ரிப்பீட் பண்ணி அல்லது கோச்சிங் சென்டர் போனாதான் யூ கேன் கிராக் த நீட். அந்த அளவுக்கு ஆகி போச்சு. பிகாஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் இட் இஸ் டோட்டலி பேஸ்லெஸ், அடிப்படையே இல்லாதது. அதனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு கோச்சிங் சென்டர் போய் தான் ஆகணும். அந்த கோச்சிங் சென்டர் போனா யாரு போவா? மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ். அதனாலதான் இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு ரிசர்வேஷன் பாலிசி வேணும். ஓகே, திஸ் மச் பாலிசி, திஸ் மச் பெர்சன்டேஜ் should be allotted to the கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்காங்க. பில் பாஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஆன் அண்டர் ப்ரோக்ரஸ், சென்ட்ரல் இருந்து வரணும், எல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய நீட் வர்றதுக்கு முன்னாடி உள்ள இந்த நிலைமை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, த்ரூஅவுட் இந்தியாவில் வந்து நிலைமை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணாச்சு? விரும்பினாலும் விரும்பாமலும் நம்ம கண்டிப்பா வந்து நீட் எளிதாகணும், அந்த அளவு ஆயிடுச்சு. ஓகே, இந்த நீட் கண்டக்ட் பண்றது யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. 2017க்கு முன்னாடி 17-18 வரைக்கும் என்ன பண்ணாங்க? சிபிஎஸ்சி தான் கனெக்ட் பண்ணாங்க. So there are so many issues. CBSE, they are favoring the CBSE students, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா? இதை கம்ப்ளீட்டா இப்போ இந்தியா கொடுத்தாச்சு. இப்போ இந்தியா வந்து த்ரோட்டா டோட்டலா வந்து அவங்க இந்தியா சொல்றது, இந்தியா கம்ப்ளீட் இந்தியாவுடைய ஆல் இந்தியா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆல் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே வந்து இந்தியா தான் பண்றாங்க. இட் இஸ் அட்டானமஸ் பாடி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ரைட்? இவங்க என்ன பண்றாங்க? எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எப்படி? ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்வைட் பண்றாங்க, exam conduct பண்றாங்க, declares of result கொடுக்குறாங்க, and preparing the all India ranks, everything they are handing over to DGHS and MHRD and GOI, Directorate of General Health Service and Ministry of Health, Ministry of Human Resource Development and Government of India. அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. They are only execute the exam, that's all. அதுக்கு மேல கிடையாது அவங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நீட். இப்போ முதல்ல நம்ம நீட்டுடைய பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இப்போ நீட் சொல்லிட்டு இருக்கோம். நீட்டுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும்? வெரி சிம்பிள். 720 மார்க்ஸ், ஈச் கொஸ்டின் 4 மார்க்ஸ். பயாலஜி 90 மார்க்ஸ், பயாலஜி இங்கிலீஷ் ஆஃப் பாட்னி அண்ட் ஜூவாலஜி 90 மார்க்ஸ், 90 into 4 360 மார்க்ஸ். பிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, 45 கொஸ்டின்ஸ் 180 மார்க்ஸ், டோட்டல் 720 மார்க்ஸ். இது பாருங்க, அதாவது தமிழ்நாடு மக்கள் நீட் வருதும் பயந்தா இருந்தாங்க. 2007 ரொம்ப பயந்தாங்க. அனிதா தற்கொலை பண்ணாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் மக்கள் எப்படி they woke up அப்படிதான் சொல்ல முடியும் கம்ப்ளீட்டா. 265 மார்க்ஸ் எடுத்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிட்டு இருந்தது 2017. 2017 ஃபர்ஸ்ட் டைம் இந்த நீட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட் வாஸ் புவர் ரிசல்ட். கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள மக்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ 265 மார்க்குங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 265 மார்க் இது ஜிஎம்சில கிடைக்குன்னா அது பெரிய விஷயம் அந்த டைம்ல. ஸோ அந்த 2017 உள்ள மக்களுக்கு எல்லாம் ரொம்ப வந்து லக்கி பீப்புள் தான் சொல்ல முடியும். அந்த கனவு இல்லாதவங்க எல்லாம் வந்து கனவு பழிச்சிடுச்சு, ரைட்டா? 2018ல வந்து என்னாச்சு? அந்த கட் ஆஃப் மார்க் அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. See the vertical increase, not as ஸ்டீப்பா போல, இன்க்ளைன்ஸும் போல, அது வெர்டிகலா போயிருப்பாருங்க. 2019 என்ன ஆச்சு பாருங்க, 460 மார்க்ஸ். லாஸ்ட் இயர் 460 மார்க் இருந்தா தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் யூ ஹேவ் டு பே அண்ட் கோ கெட் தி சீட். 2020ல நாளை மறுநாள் நடக்கக்கூடிய எக்ஸாம்ல 500+ இருந்தாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கேரண்டீடு. இந்த நீட்னால ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, என்ஆர்ஐ மக்களுக்கு கொஞ்சம் ஒரு பிளஸ் பாயிண்ட். நல்லா கவனிச்சுடுங்க. என்ஆர்ஐ தமிழ்நாட்டில் உள்ள என்ஆர்ஐ வந்து இங்க படிக்கக்கூடிய மக்கள், கல்ஃப்லயோ அல்ல சிங்கப்பூர்லயோ படிக்க மக்கள்
கல்ஃப்லயே வந்து நீங்க டாப்பரா மார்க் எடுத்தாலும், கல்ஃப்லயே நீங்க டாப்பர் மார்க், கல்ஃப்ல எவ்வளவு சயின்ஸுக்கு டாப்பர் மார்க் எவ்வளவு? ஒரு 96 பாயிண்ட் 98 பாயிண்ட் தான், ஒரு 97 வரும், அவ்வளவுதான் மேக்ஸிமம். 97னா அங்க எவ்வளவு கட் ஆஃப்? 194. அங்க 198 கட் ஆஃப்ல எல்லாம் முடிஞ்சிடும் தமிழ்நாட்டுல. சோ கல்ஃப் டாப்பருக்கே இங்க சான்ஸ் இல்லை. ஆனா நீட் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் 2017 there are n number of people joining in the government medical colleges from Gulf. அந்த ஒன்னு சான்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? அதாவது அப்கோர்ஸ் இந்த கோச்சிங் இதெல்லாம் இருக்குது, கோச்சிங் இருந்தாலும் போக முடியும், 1 இயர் ரிப்பீட் பண்ணாலும் போக முடியும். லாஸ்ட் 2019 see the repeater கண்டிஷனை பாருங்க, 74% the seat was filled by repeaters, 1 year repeaters. You had to repeat, you had to repeat in the sense not academic, you had to repeat means coaching center join பண்ணி 1 year வந்து you had to practice for the coaching preparation, NEET preparation. என்னுடைய தெரிஞ்ச ஒரு பையனுடைய லாஸ்ட் இயர் பேட்ச்ல சொல்றான், அங்கிள் எனக்கு வந்து என்னுடைய கிளாஸ்ல நானும் ஒரு 3-4-5 பேர் தான் ஃப்ரெஷ் கேண்டிடேட், மீது எல்லாமே 1 இயர் கம்ப்ளீட்டட். அப்ப பாருங்க 74% people வந்து ரிப்பீட் ஆகி வந்துட்டாங்க. மிடில் கிளாஸ்க்கும் ஹையர் கிளாஸ்ல ஹையர் மிடில் கிளாஸ்ல முடியும், புரியுதா உங்களுக்கு? அதுதான் பிரச்சனை. இப்ப அதுதான் அந்த ஏழை மக்களுக்கு எப்படி வந்து பிரச்சனை, அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. அவங்க they have to upgrade the school status, கவர்மெண்ட். அப்புறம் நீங்க கோச்சிங் சென்டர் வந்து கிரியேட் பண்ணும், நிறைய இருக்குது. மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் சேஞ்ச் பண்ணும், அப்புறம் வந்து டீச்சர்ஸை வந்து ஓரியன்டேட் பண்ணணும், நிறைய இருக்கு. ஓகே, அதை வந்து நம்ம பேச டைம் இல்லை இப்போ. ஓகே சரி, இப்போ வந்து எனக்கு நீட்டும் பார்த்தாச்சு. இப்போ பாருங்க, ஓகே இப்போ டோட்டல் எத்தனை காலேஜும் பாருங்க. டோட்டல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் அந்த அதனுடைய ஃபுல் அவங்க தான் வந்து ஆர்கனைசர், அவங்க தான் அந்த லைசன்ஸ் கொடுக்கறது, அவங்க தான் வந்து ஆக்சிடரேஷன் பண்றது, அவங்க தான் வந்து எல்லாமே பண்றது. ஓகே, மெடிக்கல் காலேஜஸ் டோட்டலா த்ரூஅவுட் இந்தியா 542 காலேஜஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் வரை கூடி இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஒரு 40 சீட்டு கூடி, 40 காலேஜஸ் கூடி இருக்கு. ஓகே, டோட்டல் சீட்ஸ் ஃபார் MBBS இன்க்ளூடிங் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர். முன்னாடி எய்ம்ஸ் லாஸ்ட் இயர் வரைக்கும் எய்ம்ஸும் ஜிப்மரும் செப்பரேட் எக்ஸாமா இருந்து இப்போ இட் ஆல் கிளப் பண்ணியாச்சு. ஓகே, 81,000 சீட் டோட்டல் அரௌண்ட். அதுல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எவ்வளவு இருக்கு? 269, ரைட்டுங்களா? 263 பிரைவேட் காலேஜ், ஆல்மோஸ்ட் ஈக்குவல். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓகே, இப்போ என்ன பண்றீங்க? கவுன்சிலிங் போறோம், ரைட்டுங்களா? எங்க கவுன்சிலிங்ல நம்ம போறோம், நல்லா கவனிச்சுங்க. இப்போ அது எக்ஸாம், அதாவது கோர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தாச்சு, சப்ஜெக்ட் எடுத்துட்டு நீட்டை பத்தி எல்லாம் அறிஞ்சாச்சு, தென் யூ ஆர் என்ட்ரிங் த கவுன்சிலிங். நவ 2 கவுன்சிலிங் இருக்கு பாத்துங்க, ஆல் இந்தியா கவுன்சிலிங் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங். நல்லா கவனிச்சுங்க. ஓகே, ஆல் இந்தியா கவுன்சிலிங் யார் பண்றா? இந்த NTA வந்து அவனுடைய ரோலை முடிச்சிட்டு giving all the ranks and everything they are giving to the MCC, Medical Counseling Committee. They are conducting the counseling. அதுல 2 விதமான கவுன்சிலிங் அவங்க பண்றாங்க த்ரூஅவுட் இந்தியால. ஸோ யூ ஹேவ் டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். எதுக்கு? மெடிக்கல் ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். அதர்வைஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி அவங்க என்ன பண்றாங்க? ஆல் இந்தியா கோட்டா நம்ம பார்த்தோம், 15% ஆஃப் த சீட் வில் பி ஃபில்டு பை ஆல் இந்தியா கோட்டா. அது யார் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றா. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் மக்களுக்கு அதுலேயும் வரலாம், அதுல இருந்து நம்ம அப்ளை பண்ண அதுல இருந்து வரலாம், ரைட்டுங்களா? எல்லாருக்கும் பண்ணலாம், எல்லா ஸ்டேட் உள்ள மக்களுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம், ரைட்? அண்ட் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அந்த டெல்லி யூனிவர்சிட்டி, அப்புறம் அந்த எல்லாமே வந்து அதில் வந்துருது. அப்புறம் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர், இதெல்லாம் வந்து என்னது? ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்துருது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இந்த டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்றோம். டீம்டு யூனிவர்சிட்டி என்னது? நிகர்நிலை பல்கலைக்கழகம். ஸோ ராமச்சந்திரா, SRM அதெல்லாம் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம், டீம்டு யூனிவர்சிட்டி, அட்டானமஸ் பாடி. அவங்களுடைய 100% ஆஃப் த சீட் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல வந்து 15% தான், இதுக்கு அப்படி இல்லை, 100% ஆஃப் த சீட் இஸ் ஃபில்டு பை ஆல் இந்தியா கவுன்சிலிங். நல்லா கவனிச்சிருங்க. அதுல வந்து கிரவுண்ட் ஸ்டெப் 1, phase 1, phase 2, phase 3 அந்த மாதிரிலாம் இருக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 1 இருக்கும். இந்த டீம்டு யூனிவர்சிட்டி மொத்தம் எவ்வளவு இருக்குது உங்களுக்கு? 39 யூனிவர்சிட்டி இருக்குங்க. த்ரூஅவுட் இந்தியால மெடிக்கல் யூனிவர்சிட்டி 39 மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 39 யூனிவர்சிட்டியில 3 ஸ்டேட்ல 10 இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல 9, கர்நாடகால 10, மகாராஷ்டிரால 10, 29 போய் 10 யூனிவர்சிட்டி தான் மற்ற ஸ்டேட்ல அங்கிட்டு ஒண்ணு இருக்கு. கேரளால ஒண்ணே தான் இருக்கு. எது தெரியுமா உங்களுக்கு? அமிர்தா. சோ இந்த மாதிரி தான் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல ஒண்ணு தான் இருக்கு. டோட்டல் ஆக்குபை பண்றது இந்த 3 சாம்பியன்ஸ். யாரு? 3 பிளேயர்ஸ், மகாராஷ்டிரா,
கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 9 யூனிவர்சிட்டி இருக்கு. we will see that details. ஓகே, இப்போ அவனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அதாவது நீங்க ஆல் இந்தியா கவுன்சில் நீங்க போறீங்க, அதுக்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாருங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல ஆல் இந்தியா கோட்டா 15% ஆஃப் சீட் 14,000 rupees per year. ரைட்டுங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அலிகார் போங்க, பனாரஸ் ஹிந்து போங்க, டெல்லி யூனிவர்சிட்டி போங்க, எல்லாம் போங்க 35,000 rupees. அதுல என்ஆர்ஐ கோட்டா வச்சிருக்கான், அது கூட அவன் கம்மி தான், 6 lakhs தான். மற்றபடி என்ஆர்லாம் வந்து 35-40 lakhs இருக்கு. இந்த என்ஆர்ஐ வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில மட்டும் தான் இருக்கு, 5 சீட் தான் இருக்கு மொத்தம், அது 6 lakhs. ஸோ 14,000 வந்து ஹையர் ரேங்க்ல போய்க்கலாம், அதுக்கு அடுத்த ரேங்க்ல வந்து இங்க போய்க்கலாம், அதுக்கு அடுத்த ரேங்க்ல வந்து இங்க போய்க்கலாம். அப்புறம் காசு உள்ள மக்கள் they can go for the deemed university. deemed universityல மெரிட் மட்டுமே வந்து 10 lakhs, 10 to 20 lakhs. மெரிட்ல ஜெனரல் கேட்டகரியில போறவங்களுக்கு 10 lakh. உங்க அங்க ரெண்டு தான், ஜெனரல் கேட்டகரி அல்லது என்ஆர்ஐ, இந்த ரெண்டு தான் இருக்கும். 10 lakhs to 23 lakhs. இந்த 10 lakhs எங்க வருதுன்னா ஹைலி ரெப்யூட்டட் காலேஜஸ் இருக்கும், யூனிவர்சிட்டி லைக் மணிப்பால் இருக்குது, மணிப்பால் மேங்களூர் இருக்கு, இது இருக்கு, கேஎம்சி கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 10 lakhs they are entertaining the ஹையர் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க வந்து என்டர்டெயின் பண்றாங்க. ஸோ அதனால தான் அதோட ஸ்டாண்டர்ட் ஹையா இருக்கு, டாப்ல இருக்கு. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி டீம் யூனிவர்சிட்டியில என்ஆர்ஐ ஒன்று இருக்கு. அதாவது 10 சீட்டு 15 சீட்டுக்கு 15%, 15% ஆஃப் த சீட் வந்து என்ஆர்ஐ. ஃபார் எக்ஸாம்பிள் 100 சீட் இருக்குன்னா 15 சீட் வந்து என்ஆர்ஐ. அது என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வந்து அவங்க டாலர்ல பே பண்ணணும். See that maximum $50,000 per year. So what is the Indian currency convert பண்ணும்போது 35 lakhs per year. அது யார் பண்ணுவா? பிசினஸ்மேன் பண்ணலாம், அவங்களாம் அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ரைட், பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து காம்படிஷன் கம்மியா இருக்கும், காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்காது, அது இருக்கு. ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் வந்து என்னது ஆல் இந்தியா கோடோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ வாங்க நம்ம கவுன்சிலிங் வந்துருவோம். இது என்னது? எம்பிபிஎஸ், பிடிஎஸ், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங். நல்லா கவுன்சிலிங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்ல அங்க இங்க யாரு கனெக்ட் பண்றாங்க? அங்க வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியை பார்த்து ஆல் இந்தியா கோட்டா. இங்க பாருங்க டிஎம்இ, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், சென்னையில் இருக்கு. அதனுடைய இமெயில் வந்து tnhealth.tn@gov.in. ஓகே, அதாவது செலக்ஷன் கமிட்டி பண்றோம். இதுல வந்து பாருங்க 3 ஸ்டேட் இது இருக்கு, 3 கேட்டகரி இருக்கு. பாருங்க, கவர்மெண்ட் கோட்டா. இப்போ பாருங்க அந்த 15 சீட் போச்சு பாத்தீங்களா, 15% கவர்மெண்ட் கோட்டா, 85% தான் கவர்மெண்ட் கோட்டா. நல்லா கவனிச்சுங்க, 100% இருந்ததுல 15% we have given to that ஆல் இந்தியா கோட்டா. அது வந்து ரைட் ஃப்ரம் தி இயர்ஸ் டுகெதர் அப்படி இருக்குது. அது வந்து இந்தியாவுடைய பார்லிமெண்ட் ஆக்ட்ல உள்ளது. ஓகே, இந்த 85% தான் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், தமிழ்நாடு கவர்மெண்ட் சொந்தம். அதுதான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபில் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் கோட்டா இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். மொத்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 26 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு வந்து அரௌண்ட் 15 காலேஜஸ் இருக்கு. ஸோ அதுல 3 இது, அதாவது கவர்மெண்ட் கோட்டா வந்து 2ல வரும். எது? செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் உள்ள 50% சீட் வந்து ஃபில்டு பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், ஈவன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்சோ சேம் திங். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உள்ள 50% சீட்டை வந்து ஃபில்டு பை கவர்மெண்ட் கோட்டா. அவன் வைக்கக்கூடிய ஃபீஸ் தான் அது. அது மீதி உள்ள 50% மார்க் இருக்கு, 50% சீட் இருக்குல்ல, அந்த சீட்டு தான் அவன் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால வரும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும்போது அது காமன் ஆயிடும். ரைட், அப்ப 2 அப்ளிகேஷன் நம்ம பண்ணணும், 2 ப்ராஸ்பெக்டஸ் வரும், 2 அப்ளிகேஷன் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஒன்னு வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு, ஒன்னு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ரைட், கிளியர்? ஓகே, இப்போ பாருங்க எம்பிபிஎஸ் சீட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க தமிழ்நாட்டில் மொத்தம் இதுவரைக்கும் உள்ளது. 3600 சீட்டு மொத்தம். 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. எல்லாம் பாத்துருங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் த்ரூ அவுட் இன் தமிழ்நாடு 26 நம்பர்ஸ். அந்த 26 சில காலேஜ் 250 சீட் இருக்கும், சில காலேஜ் 200 சீட் இருக்கும், 100 சீட் இருக்கும். ஸோ லைக் எம்எம்சி ஸ்டான்லி எல்லாம் பார்க்கும்போது 250 சீட் இருக்கும், புதுக்கோட்டை அதெல்லாம் பார்க்கும்போது 100 சீட் தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ 3600 காலேஜ்ல 15% என்ன ஆச்சுது? 540 சீட் வந்து போயிடும் இருக்கு. மீதி கிடைக்கிறதா வந்து 3600 மைனஸ் பண்ணா உங்களுக்கு 3060 தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, பிளஸ் 14 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து நமக்கு நிறைய இருக்கு. அதுல வந்து 14 காலேஜ் இருக்கு. வேலம்மாள் எடுத்துக்கலாம், பிஎஸ்சி எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து இங்க நம்ம குலசேகரத்துல ஒன்று இருக்கு, முகாம்பிகா எடுத்துக்கலாம், நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து 14 காலேஜஸ் இருக்குது. ஸோ அதுல வந்து டோட்டல் வந்து காலேஜ்ல பாதி வந்து 975 கவர்மெண்ட் கோட்டா போயிடும், 975 மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடும். ஓகேங்களா? இப்போ பார்க்கும்போது டோட்டல் சீட் வந்து 5550.
ஓகே, அந்த 1800 ஃபார் டீம் யூனிவர்சிட்டி அதை விட்டுருவோம். அது வந்து இதுல உள்ளது எங்க, அதுல எல்லாரும் வரலாம். அது வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டால உள்ளது, ஆல் இந்தியா கவுன்சிலிங் உள்ளது. சாரி. ஓகே, நவ் 435 சீட் தான் டோட்டல் சீட். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா உள்ளது இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் as well as செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இந்த 4035 சீட்ல ஒரு சீட்டு கூட வந்து இந்த அதர் ஸ்டேட் ஹோல்டர்ஸ் ஆக்குபை பண்ண முடியாது. இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு நேட்டிவிட்டி பீப்புள்ஸ், தமிழ்நாடு டொமைசைல் பீப்புள்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் பீப்புள்ஸ் தான். இதுல யாருமே இருக்க முடியாது. தெரியாம வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து நம்ம வடநாட்டு மக்கள்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க, நமக்கு எல்லாம் நமக்கு ஒரு சீட்டும் கிடையாது அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் அவுட் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அறியாமை தான் சொல்ல முடியும். அறியாமை இல்லது அல்லது அரசியல் ஆதிக்கம் இல்ல, அரசியல் ஆதாயம் தேடுறாங்க, வரவும் இல்லை. இந்த 4035 சீட் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு உள்ளது. இந்த 975 சீட் பாருங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா, அது வந்து எல்லா ஸ்டேட்லயும் வரலாம், நமக்கும் வாங்கலாம். நமக்கும் வந்து we can apply for the government இது கர்நாடகால பண்ணலாம். ஏன்னா வந்து அது மேனேஜ்மெண்ட் சீட் வந்து இட் இஸ் காமன் டு ஆல் தி ஸ்டேட். ஏன்னா மேனேஜ்மெண்ட் சீட் 975 சீட் வந்து 975 சீட் மேனேஜ்மெண்ட் சீட் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து ஃபுல்லா சேல் ஆக முடியாது. 300 சீட் பாக்கி இருந்தாக்க அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. ஒரு சீட்டுக்கு 15 லட்சம் 13 லட்சம் ஆகுது. அப்ப நஷ்டமாயிரும். ஸோ ஒரு பிரைவேட் காலேஜ் ரன் பண்றது வந்து they have to see that all the faculty capitals எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்க 975 சீட்ஸ் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சீட் வந்து காமன். And government quota in management, government quota in government medical college, it is totally for Tamil Nadu people, no doubt. அடிச்சு சொல்லலாம். ஓகே, see the government medical colleges list. இதான் government medical college. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, அது வந்தது. லாஸ்ட்ல வந்து 2019ல வந்து கரூர் மெடிக்கல் காலேஜ், அதான் 2019. ஓகே, அடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், சிஎம்சி வெல்லூர், பிஎஸ்ஜி, சென்னை மெடிக்கல் திருச்சி, வேலம்மாள், டாகூர், அதெல்லாம் வந்து லாஸ்ட்ல வருது. லாஸ்ட்ல இப்போ வந்திருக்கு என்னது 2020ல ஸ்டார்ட் பண்ணது பனிமலர் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் உடைய ஒரு இது வந்து பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 2020ல. ஸோ அந்த அட்மிஷன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நீட் வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல அவங்களுக்கு நீட் இதாகும். இதுதான் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ். நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் 2 இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இட் இஸ் அஃபிலியேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ரைட்டுங்களா? அண்ட் டீம்டு, அந்த டீம்டே இதே மிக்ஸ் பண்ணக்கூடாது தயவு செய்து. அதுவும் பிரைவேட், இதுவும் பிரைவேட், அது வேற இது வேற. அது மாதிரி ரொம்ப கிளியரா இருந்துங்க. இல்ல அங்க போயிடலாம் இங்க போயிடலாம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த நீட் வந்ததுக்கு அப்புறம் there is no connectivity between the parents and private college management. அது மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. 2014க்கு முன்னாடி வரை you can go to that any college, any deemed university, any private college, you can talk to management, you can sit with the management, you can negotiate the amount, everything. You can suitcase நிறைய பணத்தை கொண்டு கொடுக்கலாம், கொடுத்துட்டு அவங்க என்ன எல்லாம் படுத்து சீட்டு போட்டு ஒரு சின்ன சிட்டு தருவான், சிட்டை வாங்கிட்டு வந்துடலாம். இந்த அந்த இது இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆச்சுது, அந்த amount is black and white. They have increased their fees. Earlier it was 6 lakhs, capitation will be 50 lakhs or 60 lakhs, 70 lakhs. இப்போ அப்படி கிடையாது, அதை அப்படியே டிவைட் பண்ணிட்டான். ஸோ மேக்ஸிமம் என்ன டீம்டு யூனிவர்சிட்டியில 15 லட்சம் ரூபா அல்ல 20 லட்சம் ரூபா அப்படி வச்சுட்டான். அந்த 20 lakhs you have to pay in black and white. You have to show the source of income, எல்லாமே இருக்கு அதுல. ஸோ அந்த பிரச்சனை போய் இருக்குது, ரைட்டுங்களா? ஓகே, இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் முடிஞ்சது, கவர்மெண்ட் முடிஞ்சது. இப்போ டீம்டு பாருங்க. டீம்டு வந்து நான் சொன்ன மாதிரி 9 யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க. ஸ்ரீ ராமச்சந்திரா இருக்குது, இருக்கு, விநாயக மிஷன் சேலம். இந்த 9 யூனிவர்சிட்டி வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. அது வேற, வேலம்மாள் வேற, சிஎம்சி வேற, பிஎஸ்ஜி வேற. அது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதனுடைய அட்மிஷன் ஆல் இந்தியா லெவல்ல, இது வந்து ஸ்டேட் போர்ட் லெவல்ல, ரைட்டுங்களா? வெரி கிளியர். இப்போ வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து பிசிஎம் கோட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த பிசிஎம் கோட்டா வந்து அது கிளியரா 165 சீட் வந்து இட் இஸ் அது கேரண்டீடு. அந்த கம்யூனிட்டி ரேங்க் கொடுப்பாங்கல்ல, அந்த கம்யூனிட்டி ரேங்க் அதுல வந்துடும். நீங்க வந்து பிசிஎம் சொல்லி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்ளிகேஷன்ல. ஸோ யூ வில் பி அண்டர் பிசிஎம். பிசி கோட்டால உள்ள பெர்சன்டேஜ் தான் 3.5% ஃபார் தி முஸ்லிம் கேண்டிடேட் கொடுத்துட்டாங்க பிசிஎம் சொல்லிட்டு. ஸோ யூ ஹேவ் டு மென்ஷன் பிசிஎம். அப்பதான் அந்த லோவர் ரேங்க்ல நமக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ஓசியில போட்டா ஒன்றும் கிடைக்காது. தேர் ஆர் ஒன்லி 2 சான்ஸ் ஆகும். எய்தர் யூ ஹேவ் டு புட் இன் தி ஓசி ஆர் இந்த பிசிஎம். ஓசியில போட்டா திஸ் இஸ் பிக் ஒன் அண்ட் வி cannot get it unless and until you have the higher rank, ரைட்டுங்களா? ஸோ பிசிஎம். அடுத்த பாருங்க, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்துருங்க. தமிழ்நாட்டில் என்ன ஃபீஸ்ல இருக்கு பாருங்க, வெரி கிளியர். தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா வந்து சேம் 14,000, அதாவது 13,600 rupees தான் வந்து ஆனுவல் ஃபீ. டியூஷன் ஃபீ மட்டும் தான் சொல்றேன், ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 3 lakhs to 5 lakhs இருக்கு.
சில காலேஜ் 3 lakhs சம்திங் வாங்குறான், 5 lakhs வாங்குறான். அந்த டெவலப்மெண்ட் ஃபீஸ் அந்த ஃபீ இந்த ஃபீன்னு சொல்லிட்டு வாங்குறான். வேற வழி இல்லை. அந்த முன்னாடி எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸா இருந்து இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஓகே. மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் 12.5 lakhs மேனேஜ்மெண்ட் சீட். இந்த என்ஆர்ஐ கோட்டா 23.5 lakhs. என்ஆர்ஐ கோட்டால போனா உங்களுக்கு வந்து சீட்டும் கம்மியா இருக்கும், பட் காம்படிஷன் கம்மியா இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே. அதே மாதிரி தான் அந்த ஜெனரல் கேட்டகரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ட்ரீம் யூனிவர்சிட்டி எவ்வளவு லட்சம் சொல்லிட்டு 20 to 23 lakhs போட்டாச்சு. இதுதான் தமிழ்நாட்டில் 3 கேட்டகரி தான். ஒன்னு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஃபீ இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஃபீ இன் பிரைவேட் காலேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜ் ஃபீஸ். இந்த 3 ஃபீஸ் தான் இருக்குது. 14,000, 3 to 5 lakhs and 12.5 lakhs. This is the final one. Okay, next. இதே மாதிரி தான் டிசிஐ. இதுல வர ஒண்ணுமே இல்லை. டிசிஐ இதே மாதிரி தான். டென்டல் கவுன்சில் எப்படி எம்சிஏ இருந்தோ அதே மாதிரி டென்டல் கவுன்சில். அதே மாதிரி 300. இது வந்து ஆக்சுவலா வந்து பிரைவேட் காலேஜ் தமிழ்நாட்டில் நிறைய 29 காலேஜ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஒண்ணுமே இல்லை, 2 காலேஜ் தான். கவர்மெண்ட் காலேஜ் வந்து முதல்ல ஒரே ஒரு காலேஜ் தான் இருந்து, தமிழ்நாடு டென்டல் காலேஜ் இன் சென்னையில, மெட்ராஸ் டென்டல் காலேஜ் அந்த எம்எம்சி பெமிஸ் பக்கத்துல இருக்கும், அந்த ஒன்று தான் இருந்தது. இப்ப 2017 வந்து ராஜா முத்தையாவுடைய அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய அந்த இதை வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணனால இப்ப 2 ஆயிடுச்சு. மீது எல்லாமே பிரைவேட் காலேஜ் தான். 29 வந்து நிறைய பிரைவேட் காலேஜ் இருக்கு. அதான் இது. ஸோ டோட்டல் சீட் வந்து 3,000. ஓகே. இதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அதாவது அதனுடைய எக்ஸாக்ட்லி லெஸ் தென் ஹாஃப் தான். அதனுடைய இது பாருங்க. என்ஆர்ஐ கோட்டை 9 lakhs தான் வருது. அது 23 லட்சம், இது 9 lakhs. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து அங்கே 12.5 lakhs, இது வந்து 6 lakhs. ஸோ லெஸ் தென் ஹாஃப் தான் வந்து பிடிஎஸ் உடைய இது. ஓகே. பிடிஎஸ் அதே மாதிரி சீட் மொத்தம் 3,673 சீட் இருக்கு மொத்தம், இன்க்ளூடிங் டீம் யூனிவர்சிட்டியோட சீட்டும் சேர்த்து. ரைட்டுங்களா? வெரி சிம்பிள். இதே மாதிரி தான். அதே எம்பிபிஎஸ் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் கோட்டா எவ்வளோ 213 சீட் இருக்கு. அது மாதிரி கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் காலேஜில் வந்து 1,400 சீட் இருக்கு. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 120. ஸோ டோட்டல் 360,000. மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க கர்நாடகா நல்ல பெஸ்ட் காலேஜ்ல இருக்கும், எம்எஸ் ராமையா இருக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல நல்ல காலேஜ்லாம் இருக்கு. அதுலயே வந்து மேனேஜ்மெண்ட் சீட் இருக்கு, அதுலயே வீ கேன் கண்டெஸ்ட். ஸோ அதுலயே நமக்கு அப்ளை பண்ணா அதுக்கும் சான்ஸ் இருக்கு மேனேஜ்மெண்ட். ரைட்டா? ஸோ 3 ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகே. நவ் ஐ ஹேவ் 500+ மார்க்ஸ் இருக்கு சார். பிந்தாஸ், பிரச்சனை இல்லை. யூ ஆர் வெரி சேஃப் ஜோன். யூ வில் பி இன் வெரி வெரி சேஃப் ஜோன். எப்படி ஜிஎம்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா கிடைக்க போகுது. அவ்வளவுதான். அதுல என்ன பண்றோம், ஆல் இந்தியா கவுன்சில் என்ன பண்றோம், ஏஐக்கு மட்டும் தான் அப்ளை பண்றோம். பிளஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் வந்து ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா. இன் கவர்மெண்ட் காலேஜ் ஆல்சோ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். ஓகே. செல்ஃப் ஃபைனான்ஸ் மார்க் ரொம்ப குறைவாச்சுனாக்கா, காம்படிஷன்ல லோ ஆயிடுச்சுனாக்கா, ஓகே செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா என்ன ஆகுது, 2-3 lakhs, நத்திங். ஸோ அதனால இதுதான் வந்து பெர்முட்டேஷன் சொல்றது. இதுல வந்து நீங்க வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் 2 சைஸ் ஆஃப் மார்க் யூ ஹேவ், தென் யூ கேன் ரைட். திஸ் இஸ் த ஃபைனல் ஒன். ஓகே. நவ் யூ ஆர் வெரி கிளியர். எப்படி அப்ளை பண்றது, எப்படி நம்ம வந்து ஆக்ட் பண்றது, எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது, எல்லாமே வந்து டிபெண்ட் ஆன் த மார்க்ஸ். அதே மாதிரி நான் ரிப்பீட்டர்ஸ் போட்டுட்டேன் உங்களுக்கு, எப்படி ரிப்பீட் பண்ணணும், அது 1 year ரிப்பீட் பண்றது எப்படி, அதெல்லாம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ரிப்பீட்டர்ஸ் உடைய அந்த லிஸ்ட் ஆஃப் இதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் லாஸ்டா. ஓகே. நவ் does only MBBS BDS makes you doctor கேக்குறான். I said no. Okay. இப்போ அடுத்து நம்ம வந்து MBBS கிடைக்கல. So second option we can keep it either Indian medicine or BVSC, veterinary science. Veterinary science நல்ல ஹோப் இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் என்ன மாட்டு வைத்தியம் சொல்லுவோம், மிருக வைத்தியம் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலா முன்னாடி இருந்தது அதெல்லாம், இப்போ அதெல்லாம் கிடையாது. அதுவும் வெரி குட் ப்ரொஃபஷன் சொல்லலாம். அதுல பிவிஎஸ்சி வந்து பிவிஎஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. அதான் அதே மாதிரி எம்சிஏ டிசிஐ பண்ண மாதிரி இவனும் வெட்டனரி கவுன்சில் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில். ரைட்டுங்களா? இது வந்து இதுக்கு ஏஐபிஎம்டி முதல்ல இருந்து இல்ல, அதே மாதிரி தான் இங்கே நீட் ஸ்கோர் தான் ஏஐபி இருந்தாங்க. ஆல் இந்தியா கோட்டா வந்து ஃபில்டு பை ஏஐபிஎம்டி பார்த்தோம் மெடிக்கல் இதுல. அதே மாதிரி ஏஐபி விவிடி வெட்டனரி இது. ஓகே. வெட்டனரி டெஸ்ட் அது 15% போயிடும். மீதி 85% சீட் தேர் இஸ் நோ நீட், only state board mark. நல்லா கவனிச்சுங்க. ஸ்டேட் போர்ட் மார்க்ல நம்ம வாங்கிடலாம். நீட் கிடையாது. இந்த வெட்டனரில வந்துருச்சு, இது வரைக்கும் வரல.
பட் ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு, நிறைய இதுல வந்துருச்சு இப்போ. ஓகேங்களா? இப்போ பாருங்க, மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் வந்து இருக்கு, அப்புறம் நாமக்கல் இருக்கு, அப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் ஒரத்தநாடு, தஞ்சாவூர். இப்ப லாஸ்ட் ஓகே, இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது பிசிபி ஓகே, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பிளஸ் ஒகேஷனல் குரூப் ஆல்சோ தே கேன் அப்ளை. ஒகேஷனல் குரூப்ல வந்து தேர் ஷுட் பி பயாலஜி சப்ஜெக்ட், ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், ரைட்டுங்களா? ஸோ அது இருக்கு. இதுல கட் ஆஃப் மார்க் வந்து எம்பிபிஎஸ் மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்காது, நல்லா கவனிச்சிருங்க. ஓசிஏ பாருங்க 192 லாஸ்ட் இயர் கட் ஆஃப், பிசிஏ வந்து 189, பிசிஎம் 186, எம்பிசி 190. எம்பிசி பொதுவாக வந்து எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லா என்ட்ரன்ஸ்லயும் வந்து மெடிக்கல் இதை வந்து எம்பிசியோட கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் இருக்கும். ஆனா எம்பிசி இங்க கட் ஆஃப் அதிகமாக இருக்கு, காரணம் பிகாஸ் ஆஃப் த காம்படிஷன். எம்பிசி மக்கள் வந்து நிறைய விவசாயிகள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் இந்த ப்ரிஃபேர் தட் திஸ் ஒன். ஸோ அதனால தான் அங்கே வந்து காம்படிஷன் ஆகி என்ன ஆகுது, கட் ஆஃப் மார்க் கெட் இன்க்ரீஸ்ட். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, இந்தியன் மெடிசன். இப்போ அதுவும் பார்த்தாச்சு, பார்ப்போம். இந்தியன் மெடிசன், இப்போ இந்தியன் மெடிசன் சொல்லும் போது அதுவும் இப்போ வந்து அலோபதிக் மெடிசன் மாதிரி இட் இஸ் parallelly it is growing up. நல்லா கவனிச்சிருங்க. நான் சொன்னல, நீட் வந்து இட் கம்ஸ், இட் என்டர்ஸ், இட் பெனிட்ரேட்ஸ் எவரிவேர். எங்கெல்லாம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இது இருக்கோ, சப்ஜெக்ட் இருக்கோ, இட் இஸ் தேர் ஷுட் பி நீட் வரப்போகுது. 2019 வரைக்கும் நீட் கிடையாது இந்த இதுக்கு, இந்தியன் மெடிசனுக்கு. 2020ல இருந்து நீட் வருது, ரைட்டுங்களா? அந்த மினிஸ்ட்ரி பேர் வந்து ஆயுஷ், மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ். அவங்க தான் கவர்ன் பண்றாங்க. ஆயுஷ் என்னது, 5 இந்தியன் மெடிசன் சேர்த்து தான் அந்த ஆயுஷ் பேர் போட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிருக்க. A for Ayurvedic, Y for Yoga, and U for Unani, S for Siddha, H for Homeo. இந்த ஆயுஷ் மினிஸ்டர் என்ன பண்றாங்க, இதை வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதனுடைய எல்லாமே சட்ட திருத்தங்கள் எல்லாமே வந்து ஆயுஷ் தான் பண்றாங்க, மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ். அதை பாருங்க, எல்லாமே 5 to 5.5 இயர்ஸ் தான், சேம் மெடிக்கல் மாதிரி தான், ரைட்டுங்களா? இப்போ இந்த 4, அதாவது பிஏஎம்எஸ், பிஎன்ஒய்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், அந்த நேச்சுரோபதி அண்ட் யோகா, அதாவது பிஎன்ஒய்எஸ், அதை மட்டும் இல்லாம மீது 4 அனத்துக்கும் 4 ஃபீல்டுக்கும் இங்க நீட் வந்துருச்சு. ஆன் த பேசிஸ் ஆஃப் நீட் ஸ்கோர் தமிழ்நாடு கவுன்சிலிங் வில் பி ஹேப்பன். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. தமிழ்நாடு, அதாவது முன்னாடிலாம் வந்து சித்தா மெடிக்கல் படிக்கணும்னாக்க எல்லாமே வந்து நமக்கு ஸ்டேட் போர்ட் மார்க்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீட் கெட்டிங் இட் த்ரூ எவரிவேர். பாருங்க, இப்ப 4 இடத்துக்கு வந்துருச்சு. இந்த ஹோமியோ ஆல்சோ, ஹோமியோ நம்பர் 1. இட் இஸ் ஈக்குவலி இந்த அலோபதி மாதிரி ஹோமியோ போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் மஸ்கட்ல இருக்கு வராங்க, மஸ்கட்ல வந்து ஹோமியோ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 கிளினிக் தான் இருந்து. இப்ப இட் இஸ் மோர் தென் 50 கிளினிக் ஸ்டார்டட். ஸோ ஹோமியோடைய அந்த அவுட்புட் டாக்டர்ஸ் நிறைய வந்துடுறாங்க. மக்களும் வந்து இப்போ சரி ஜுரம் அந்த மாதிரிலாம் தான் அவங்க வந்து தே ப்ரிஃபர் ஒன்லி ஹோமியோ மாதிரி. ஓகே, இட் இஸ் ஸ்லோ ப்ராசஸ், பட் தே ப்ரிஃபர் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஹோமியோ வந்து இட் இஸ் வாட் இட் கால் ரொம்ப வந்து ஒரு உற்சாகமா போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாமே பாருங்க, எல்லாம் இதுல இந்த 5 இதுல வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் கம்மி. மீது 2 காலேஜ் 3 காலேஜ் தான் கவர்மெண்ட் இருக்கும், மீதி எல்லாம் வந்து பிரைவேட் காலேஜ். ஹோமியோல வந்து மொத்தம் 13 காலேஜ் இருக்கு. சித்தால வந்து உங்களுக்கு வந்து 9 காலேஜ் இருக்கு. யுனானி ஒன்லி 1 காலேஜ் கவர்மெண்ட் தான் வச்சிருக்காங்க, வரல பிரைவேட்ல. அதே மாதிரி நேச்சுரோபதி நிறைய இருக்கு, ஆயுர்வேதிக்கும் ஒரு 9-10 இருக்கு. ஆயுர்வேதிக் வந்து கவர்மெண்ட் காலேஜ் 1 தான் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த காலேஜஸ் கோட்டார்ல இருக்கு, எங்க நாகர்கோவில்ல ஆயுர்வேதிக் காலேஜ், அந்த ஒன்று தான் கவர்மெண்ட். ஓகே, இதுல என்ன பியூட்டினா, ஓகே சித்தா மெடிசன்ல வந்து தமிழ் படிச்சிருக்கணும். நல்லா கவனிச்சிருங்க. சித்தா மெடிசன் நீங்க எடுக்கணும்னாக்க பிஎஸ்எம்எஸ் எடுக்கணும்னா 11, 12, அதாவது 10th வரைக்கும் நீங்க வந்து தமிழ் மீடியம் கிளாஸ்ல இருக்கணும். அல்லது நீங்க வந்து வேற படிச்சிட்டீங்களா, சிபிஎஸ்சி படிக்கீங்களா, ஓகே ரைட், அட்லீஸ்ட் 11th and 12th வந்து தமிழ் சப்ஜெக்ட் எடுத்தாகணும் கண்டிப்பா. அப்பதான் யூ ஆர் எலிஜிபிள். வெறும் நீட் மட்டும் கிடையாது, இதுவும் எலிஜிபிள் ஆகும் தமிழுக்கு. தமிழ் ஏன் தமிழ்னா, ஏன்னா சித்தா மெடிசன்ல பொறுத்த வரைக்கும் எல்லா மூலிகைகள் பேரும் வந்து தமிழ் தான் இருக்கும். ஸோ அதனால தமிழ் ராட். அதே மாதிரி இது அந்த 4 இடத்துல, அந்த 5 இடத்துல 4 இது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அது கிடையாது. அதுக்கு வந்து ஒன்லி ஸ்டேட் போர்ட் மார்க் மட்டும் தான், கட் ஆஃப் மார்க் 200. இப்போ நேச்சுரோபதி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே பீப்புள் ஆல் ஸ்டார்டட் டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஒன்லி. நேச்சுரல் குயர், நேச்சர் குயர்ல வந்து அது கம்ப்ளீட்டா வந்து மக்களுடைய நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து நேச்சுரோபதி வெரி ஃபெமிலியர் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ வெரி கிளியர். எம்பிபிஎஸ் ஆயிடுச்சு, அப்புறம் டென்டல் ஆயிடுச்சு, அப்புறம் இந்தியன் மெடிசன், தென் we have seen that veterinary also.
Now அது சம்பந்தப்பட்ட பேராமெடிக்கல் கோர்ஸ் பார்க்கும்போது அதுல வந்து more than 100-200 இருக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் ஒவ்வொரு கோர்ஸ். டென்டல் அசிஸ்டன்ட் வேணுமா, அதுக்கு யூ ஹேவ் டு ஸ்டடி வித் டென்டல் அசிஸ்டன்ட். ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து அசிஸ்டன்ட் வேணுமா, அதுக்கு நீங்க படிச்சாகணும். எல்லா ஃபீல்ட்லயும் எல்லா நேச்சர் ஆஃப் ஒர்க்ல வந்து இது வந்துருச்சு. ஈவன் அந்த சுவிட்சர் பண்றாங்க பாருங்க, அதாவது ஆபரேஷன் பண்ணிட்டு அந்த சுவிட்சர் கூட வந்து அசிஸ்டன்ட் வந்துட்டான். எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் தேவை இருக்கு, ரைட்டுங்களா? இப்ப அதுல பார்க்கும்போது எல்லா கோர்ஸும் பார்க்க முடியாது, பட் எல்லா கோர்ஸும் பார்க்க கூட ஒரு ஃபியூ கோர்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம், இதோட லாஸ்டா வச்சுக்கலாம். ஓகே, அப்கோர்ஸ் ஃபார்மசிஸ் எவர் கிரீன் எப்பவுமே உள்ளதான், ரைட்டு. அதுல வந்து ஃபார்ம் டி ஒன்று இருக்கு, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. டாக்டர் ஃபார்மசி வந்து உண்மையில வந்து என்னாச்சுன்னா, டாக்டர் ஃபார்மசி வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு இன்ட்ரோடியூஸ் ஆகும், பட் நல்லா இருந்து, பட் அந்த அதனுடைய பிரதிபலன் அவ்வளவு இல்லைங்க. இது வந்து அது வந்து கிளினிக்கலி ஓரியன்டட் ஃபார்மசிஸ்ட். அந்த சிஸ்டம் வந்து மேலே நாட்டில் தான் இருக்கும், யூரோப் நாட்டிலும் அமெரிக்கா தான் இருக்கும். ஆனா இந்தியாவில் வந்து அது வராது. ஏன்னா இந்த டோசேஜ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து உங்களுடைய டியூட்டி. இங்க அப்படி முடியாது, இங்க எல்லாமே டாக்டர்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால வந்து இங்க அவ்வளவா இல்லை. அதனால ஃபார்ம் டி உடைய நேம் வந்து ஃபார்ம் டி உடைய இது வந்து டிமாண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஓகேங்களா? பிபிடி அப்கோர்ஸ் பிசியோதெரபி இஸ் நம்பர் 1. அண்ட் earlier there was 2-3 colleges, now number of colleges there, because இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து முன்னாடி ஒரே ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான் இருப்பான். இப்போ அப்படி கிடையாது, 10 பேர் ஒரு டீம் வச்சிருக்காங்க, லேடிஸ் ஒரு டீம், ஜென்ஸ் ஒரு டீம், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்க, நிச்சயமா வந்து ஒரு 20-25 நம்பர் ஆஃப் பேனல் இருப்பாங்க அந்த பிசியோதெரபிஸ்ட். ஓகேங்களா? பேஷண்ட் அந்த மாதிரி இருக்காங்க பேஷண்ட்ஸ். ஓகே, நர்சிங் ஓகே, கண்டிப்பா கார்டியோ பல்மனரி ஓகே. அண்ட் ஆடியாலஜி அப்கோர்ஸ் there is evergreen ஆடியாலஜி, அந்த ஸ்பீச் தெரபி ஓகே. அண்ட் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, it is number 1 course I can say now, because 132 குழந்தைகள் கண்ணாடி போட்டுருக்கு. 132 ஆட்கள் வந்து கண்ணாடி they are wearing specs now. என்னாச்சுன்னா இது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். another 5 yearsல போக கண்டிப்பா 62% ஆகும், because of gadgets and மொபைல் போனு, டிவி, லேப்டாப், அது இதெல்லாம் பார்த்து கண்ணு தான் ஆகும். அதனால கண்டிப்பா வந்து நம்பர்ஸ் நிறைய ஆகுது. ஸோ ஆப்டோமெட்ரி வந்து இட் இஸ் கிவ் யூ பெஸ்ட் சான்ஸ். ஓகே, அது மாதிரி ரேடியோ தெரப்பி இருக்கு, அது இருக்கு. ஓகே, அதுல வந்து இப்போ அடுத்தது நியூட்ரிஷன் சயின்ஸ், அது கண்டிப்பா எல்லா ஹாஸ்பிட்டலும் வந்து இப்போ வந்து டைட்டிஷியன் நிறைய ஆயிடுச்சு. டைட்டிஷியன் ஒன்று தான் இருப்பாங்க, இப்போ அவனும் பிசியோதெரபிஸ்ட் மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் நிறைய வரும்போது கண்டிப்பா எல்லாரும் ஒரே டைம் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ தே கீப்பிங் மோர் நியூட்ரிஷன். The new one is BSc Geriatric Medicine. Geriatric Medicine பாருங்க, இப்போ லாஸ்ட் ஒரு 5-6-7 இயர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது அந்த லெவல்ல பிஜி மெடிக்கல் லெவல்ல, எம்டி லெவல்ல. இப்போ ஜீரியாட்ரிக் மெடிசன்ல வந்து எப்படி வந்து பீடியாட்ரிக் மெடிசன் இருக்கு. பீடியாட்ரிக் மெடிசன் என்ன, குழந்தைகளுடைய மருத்துவம், குழந்தைகளுடைய இதை பார்க்க, நோயை பார்க்கறது. அதே மாதிரி ஜீரியாட்ரிக் மெடிசன் வந்து ஓல்டர்ஸ் 80 வயசுக்கு மேலே இருப்பாங்கல்ல, அவங்க இந்த வயசானவங்களுக்கு அவங்களுடைய நோய்களையும் அவங்களுடைய குரோனிக் டிசீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிசிஸ் பண்றதுதான் யாரு, ஜீரியாட்ரிக் மெடிசன். அது இப்போ வந்து இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? அதே மாதிரி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி அது நம்பர் 1 கோர்ஸ் கேன் சே நவ், பிகாஸ் எல்லாமே வந்து ஸ்கேன்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாமே ரொபோட்டிக் சர்ஜரி எல்லாமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுல எம்எஸ்சி பிஎஸ்சி படிக்கும் போது கண்டிப்பா வந்து யூ கேன் பிகம் எதர் அசிஸ்டன்டா போவான், டெக்னிக்கல் ஆஃபீஸரா போவான், ட்ரபிள் ஷூட்டரா போவான், ஈவன் மார்க்கெட்டிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ்ல போவான், அல்லது பிரின்சிபல் ஆஃப் த சப்ளையர்ல போவான். அந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் இருக்கு, நிறைய ஹோப் இருக்கு. பிஎஸ்சி 3 years, தேர் இஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி இருக்கு 5 years. ஆஃப்டர் +2 எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் 5 years. அண்ட் பிக் காலேஜ்ல இருக்கு, பெரிய ராமச்சந்திரா இருக்கு, மணிப்பால் இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணும். அந்த பேராமெடிக்கல் மட்டும் நீங்க கண்டிப்பா வந்து யூ ஹேவ் டு ப்ரிஃபர் ஒன்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் கவர்மெண்ட் கன்சர்ன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது நீங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல போனா கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் இருந்தாகணும். ஹாஸ்பிட்டல் செட்டப் இல்லாம வெறும் லேபை வச்சுட்டு பண்ணா அது நடக்காது. ஹாஸ்பிட்டல் செட்டப் இருந்தாதான் யூ கேன் எக்ஸ்போஸ், யூ கேன் கெயின் த நாலேஜ், யூ கேன் கெயின் த எக்ஸ்பீரியன்ஸ். வெறும் லேபை வச்சுட்டு பண்ணாக்க நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட் நிறைய இருக்கு, வெறும் இதை வச்சு பண்றாங்க, அது வந்து தப்பு. ஸோ தயவு சொல்றேன், கவர்மெண்ட் காலேஜ்ல போங்க. இல்ல செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்குதா, ஹாஸ்பிட்டல் இருக்கா, அதுல பாருங்க, அதான் பெஸ்ட். ஓகே, ரைட், நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் சொன்ன உங்களை ரிப்பீட் பண்ணி தான் போறாங்க, 1 year ரிப்பீட் பண்ணி ஆகணும். மெடிக்கலுக்கு ஃப்ரெஷ் ஸ்டாண்டர்ட்ல வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் குட். ஆனா உங்களுக்கு வந்து இல்ல மார்க் இல்ல என்ன, நிச்சயமா நீங்க ரிப்பீட் பண்ணி ஆகணும். இந்த ரிப்பீட் பண்ணக்கு 2 lakhs ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரிப்பீட்டர் கோச்சிங் சென்டர்லாம் வந்து they are become more than a big school. If you take the Brilliant Study Center Pala, almost 80% of Tamils they are studying there only.
The bus transport itself, more than 200, 300 buses இருக்கு. And the total capacity is 10 to 15,000 students. So how much big? அங்க ஃபுல்லா என்ன பண்றான்? கோச்சிங் பண்றான். கோச்சிங் எப்படி நீட்டை கிராக் பண்றது, அதான் உங்களுக்கு கோச்சிங். நீட் அண்ட் ஜேஇ கோச் பண்றது, அதுதான் உங்களுடைய ஸ்கோப். டைம் மேனேஜ்மெண்ட், எந்த ஆன்சரை முதல்ல பண்ணணும், அந்த ஆன்சர் பண்ணணும். அப்பதான் வந்து அவனுக்கும் தெரியும். பயாலஜி முதல்ல எடுங்க. பயாலஜி எடுத்தனாக்கா 360 மார்க் இருக்கு பயாலஜில. ஓகே, அட்லீஸ்ட் இது ஆல் டைரக்ட் क्वेश्चंस யூ வில் கெட் 300+ மார்க். அடிச்சா 300+. ஃபார் எக்ஸாம்பிள் 320 எடுத்துங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி வாங்க, அடுத்து வந்து பிசிக்ஸ் வாங்க. கெமிஸ்ட்ரி வாங்க. கெமிஸ்ட்ரில என்னாச்சு? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆல் ஈக்குவேஷன்ஸ் டைரக்ட், இன்ஆர்கானிக் டைரக்ட். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். சோ ஓகே 200+. அப்ப என்னாச்சு? 320, 140, 470 ஆயிடுச்சு. ஒன்லி 30 மார்க்ஸ் இருக்கு. அந்த 30 மார்க்ஸ் வந்து என்ன பண்றீங்க? பிசிக்ஸ்ல பாருங்க, அட்லீஸ்ட் 40 மார்க்ஸ் கிடைச்சா, 140க்கு 40 மார்க்ஸ் கிடைச்சாலே ஓகே. 180 மார்க் இருக்கு. 180 மார்க்குக்கு 40, 50 மார்க் எடுத்தா போதும். So you can correct this NEET. இதுதான் சிம்பிள் வே. இதெல்லாம் சொல்லி கொடுக்காரு கோச்சஸ். கோச்சிங் சென்டர் தான் பண்ண முடியும். அதான் ரெப்யூட்டட் நிறைய இருக்கு. அதாவது இப்போ வந்து நூக்கன் கான there is so many coaching center. If you take கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம், அல்லது திருநெல்வேலி எடுத்துக்கலாம், எல்லாருமே ஒரு ரூம் இருந்தா போதும் கோச்சிங் சென்டர் போடுறாங்க. டியூஷன் சென்டர் பிகம் லைக் கோச்சிங் சென்டர். பீப்புள் ஆல்சோ சோ கிரேசி. ஓகே, கோச்சிங் சென்டர் ஊர் அங்க பாலாயில போவான், அவளை போய் ஸ்பெண்ட் பண்றான், இங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் கெயின் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சோ இதுல ரெப்யூட்டட் ஒன்னு இங்க பாருங்க, ஆகாஷ் இருக்குது, பிரில்லியன்ட் இருக்குது, ஃபிஜி இருக்குது, சைத்தன்ய கிளாஸஸ் இருக்கு, ஆலன் கோட்டா இஸ் நம்பர் 1. மெரினேஷன் ஆன்லைன்ல வேற வந்து வந்துருச்சு, பைஜூஸ் வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா மார்க் இருக்கு, வேலம்மாள் போதி கேம்பஸ் வந்துருச்சு, அப்புறம் பிசி தாமஸ் இருக்கு, ஆஸ்க் ஐஐடிஎன்ஸ், ஓஸ்டன், சஃபேர் இன் ட்ரிவாண்ட்ரம், ஜிராபி, நாராயணா, பென்சால் கிளாஸஸ், ராவ் நீட் அகாடமி, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் ஒன். இவங்கிட்ட போனாக்கா கண்டிப்பா வந்து they will give all the clues, guidelines எல்லாம் அருமையா இருக்கும் to crack the NEET. ரைட்டுங்களா? Okay, now it's the end of the session now. Now day after tomorrow there is an exam for NEET 2020. இதுதான் forecast. Forecast, this is not a schedule, it's not a schedule, it's not official schedule. This is a forecast giving that education தராங்க. எப்படி தராங்கன்னா, day after tomorrow is the 2020 NEET 2020 start ஆகுது. Pen and paper and 2 to 5 p.m. Okay, and result will be first week of October இருக்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது எப்போ? மிடில் ஆஃப் அக்டோபர்ல இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நவம்பர் லாஸ்ட் அல்லது டிசம்பர்ல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்படிதான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. நாட் கவர்மெண்ட், the service providers. But we cannot predict because the pandemic, there may be a delay, or maybe next year also they can conduct the counseling. அந்த மாதிரி எக்ஸாம் மட்டும் இப்போ கண்டக்ட் பண்றாங்க. ரைட்டுங்களா? அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த வந்து இதுல வந்து இப்போ நீட்டுடைய கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து வெரி கிளியர், very clear by NDA and இதுல NDA இதுல போட்டிருக்கு, சைட்ல வெப்சைட்ல போட்டிருக்கு, கிளியரா போட்டிருக்கு. what do and don't do அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். what is do's and don'ts. ஏன் போட்டு கிளியரா போட்டிருக்கேன். நம்ம நியூஸ்ல படிக்கிறோம், மீடியால பாக்குறோம், கம்மலை கலத்துனாங்க, அதை கலத்துனாங்க, இதை கலத்துனாங்க, எல்லாம் போட்டு எல்லாமே கைட்லைன்ஸ் 25 புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணாங்க, இப்படி வராதிங்க, அப்படி வராதிங்க, ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும், பட்டன்ஸ் எப்படி இருக்கணும், ஹீல்ஸ் போடாதீங்க, பக்கிள்ஸ் போட்டு பெல்ட் போடாங்க. ஏன் போறாங்கன்னா இதெல்லாம் வந்து சிப்பு தான். டெக்னாலஜி எங்க வளர்ந்துருச்சு, சிப்பு ஒரு சிப் போதுங்க, முடிஞ்சு போச்சு இல்ல. சோ ஹை ஹீல்ஸ் வருது, அதுல சிப் வைக்க முடியாதா? பெரிய பட்டன் இருக்கு, அந்த பட்டன் உள்ள கேமரா வைக்க முடியாது, எல்லாமே நிறைய இருக்குது. சோ அதுதான் அவங்க அவாய்ட் பண்றாங்க. இட்ஸ் லைக் ஐஏஎஸ்க்கும் தான் பண்ணுவாங்க. இது வந்து டிஜிட்டலா போகும்போது கண்டிப்பா வந்து தேர் வில் பி சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாகணும். இதை வந்து மக்கள் ஊரில் மக்கள் நமக்கு பார்க்க மாட்டாங்க. அதை பார்க்காம இங்க வந்து எல்லாம் போட்டு வந்துட்டு ஹல்லோ 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 கத்துறது, அது வந்து அது பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து நீட்ல போய் எல்லாம் இதெல்லாம் பாக்குறதுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இருக்கணும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ நாட் 1 or 2 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ் இருக்குது. 20 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தா தான் நம்ம வந்து அதுக்கு தக்க போய் நம்ம வந்து கிளியரா போய் பண்ணலாம். ஓகே ரைட், ரெண்டாச்சு. அடுத்தது இது என்னது, அதே மாதிரி என்னாச்சுன்னா நம்ம வெனுல போறோம்ல, அந்த வெனுல கூட அவங்க வந்து போர்டு வச்சிருக்கணும் இந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லிட்டு, அதுவும் கிடையாது. அவங்க நேரம் போறாங்க, செக்யூரிட்டி செக்அப்ல போறாங்க, அதுல வந்து அதை காலத்து இதை காலத்து ரொம்ப there is big issue ஆகுது, சினாரி ஆகுது. ஓகே, this is the one. Okay, this is the NEET 2020 வந்து after tomorrow they are going to start the exam. So we Tamam, on behalf of Tamam and myself, we wish them to have a good good performance, and as well as be positive, be bold, crack the NEET and get the MBBS seat, get the other medical seats, please. Okay, and we are giving the full prayer to you and all the very best to the students who are taking part of the NEET exam 2020 after tomorrow, inshallah.
Okay, Jazakallah khair, and thank you so much for. I hope you have understood my guidelines and everything. I hope you enjoyed my session always, and your comments and your questions, anything that put in the comment box, or you can I'll put in my mobile number, WhatsApp number. I'll put in the comments, so you can please note down and write to me. And as much as possible, I will give a reply to you and with the everything. So 24/7, definitely I will help you out. This is my my burden for me. Nothing. I'm very much happy. I'll be more welcome to your your questions and doubts. Thank you so much. Thank you very much. Inshallah. அடுத்ததாக நம்முடைய பொறியியல் சம்பந்தப்பட்ட உயர் படிப்புகளை தருவதற்காக சகோதரர் கலீல் ரஹ்மானை அழைக்கிறேன். Brother Khalil? Yeah. Brother Khalil, yeah. ஷேர் ஆயிடுச்சு சார், வந்து ஸ்கிரீன் வந்துருச்சு. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுல வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம். இது வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, அதை நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்க குழந்தையுடைய கேரியர் பாத் நீங்க செட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனாலதான் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னால நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம், ஸ்டில் இஸ் தேர் எனி ஸ்கோப் ஃபார் இன்ஜினியரிங் எஜுகேஷன். நம்ம பொதுவாக இப்ப நிறைய கேள்விப்படுறது என்னன்னா, இன்ஜினியரிங் எஜுகேஷனுக்கு வந்து ஸ்கோப்பே இல்லை, நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, அல்லது 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கறாங்க, அல்லது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு. இது உண்மைதான், இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல there is still demand for very good engineers. கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ ஐடி ஃபீல்ட், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃபீல்ட், பிக் இண்டஸ்ட்ரீஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆட்டோமொபைல் ஃபீல்ட், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இன்ஜினியர்ஸ் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக குறையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜாப் மார்க்கெட்டுக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அதை we have to first develop. அப்பதான் நமக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். அது மாதிரி நாம நம்மளை மாத்திக்கிட்டா still you will get a good job. எக்கனாமிக் டைம்ஸ் வந்து மார்ச் 2019 ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல பாத்தீங்கன்னா only 4.6% ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கோடிங் இதுல வந்து ஃபிட் ஆயிருக்காங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல 4.6% தான் ஜாப் மார்க்கெட்ல கோடிங் எம்ப்ளாயபிலிட்டியோட இருக்கான். அதுலயும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப லேட்டஸ்டா பிக்கப் ஆகிட்டு ஃபீல்டுக்கு வந்து only 1.5% ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபிட்டா இருக்காங்க. இது ஒன்லி ஐடி ஃபீல்ட்ல மட்டும் இல்ல. இப்ப கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8% ஸ்டூடெண்ட்ஸ், சிவில் டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5% ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.9, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6.9, மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7.9. இவ்வளவு வெரி லோ பெர்சன்டேஜ்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாபுக்கு ஃபிட் ஆகி படிச்சு முடிச்சு வெளியே வராங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணோம்னா ஜாப் மார்க்கெட்டுக்கு என்ன தேவைங்கிற மாதிரி கண்டிப்பா ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ். ஓகே, நம்ம வந்து நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணணும். ரெண்டாவது நல்ல காலேஜ். சாரி, இதுல ரெண்டாவதுன்னு சொல்றதை விட அந்த காலேஜை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்னே சொல்லலாம். எதனாலன்னா, நீங்க நல்ல கோர்ஸ் எடுத்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத, ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு காலேஜ்ல படிச்சீங்கன்னா அதுல நோ யூஸ். அதே இது ஒரு சாதாரண கோர்ஸ் எடுத்து ஒரு நல்ல காலேஜ்ல படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதுல பிளேஸ் ஆகி கண்டிப்பா போயிருவீங்க. ஸோ காலேஜ் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் யுவர் கேரியர். சரி, எப்படி நீங்க நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க the pass percentage of the college கன்சிஸ்டண்டா அவங்க வந்து குட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். எவ்ரி இயர் அவங்க ரிசல்ட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது உங்க சிலபஸை மட்டும் நடத்தி உங்களை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரெயின் பண்ணி உங்களை படிக்க வச்சு மார்க் அவங்க வச்சு வெளியே அனுப்புறாங்களா, இல்ல அவுட் ஆஃப் த சிலபஸ் எல்லாம் நடத்தி உங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஜாப் மார்க்கெட்டுக்கு தேவையான உங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுத்து உங்களை வெளியே அனுப்புறாங்களா. இதோட மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேக்கல்ட்டியோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது,
இதையே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as per AICTE norms படி அந்த காலேஜ்ல லேப்ஸ் எல்லாம் இருக்குதா, அட்வான்ஸ் லேப்ஸ் நல்ல இண்டஸ்ட்ரியோட டைப் பண்ணி அவங்க வச்சிருக்காங்களா, பிளேஸ்மெண்ட் செல்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குதா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் இருக்குதா, லேர்னிங் சென்டர் இருக்குதா, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இன்டர்ன்ஷிப் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இது வந்து உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்டுக்கும் யூஸ் ஆகும், உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கும் யூஸ் ஆகும். அப்புறம் பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ்மெண்ட்ல நீங்க வந்து 2 பாயிண்ட நோட் பண்ணணும். ஒண்ணு, நமக்கு பிளேஸ்மெண்ட்னு ஒண்ணே மைண்ட்ல வர்றது என்ன, அந்த காலேஜ்ல எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குது. தட் இஸ் ஒன் ஃபேக்டர். அந்த காலேஜுக்கு என்ன மாதிரி கம்பெனிஸ் வருது, கோர் கம்பெனிஸ் வருதா, இல்ல பல்கா எடுத்துட்டு போய் 1 இயர் கழிச்சு அவ்வளவு பேர் வேலையெல்லாம் வெளியே நிக்கானா, இல்ல நல்ல கம்பெனிஸ் வருதா, உங்களுடைய ஐடி ஃபீல்ட் மட்டும் இல்லாம மற்ற கோர் கம்பெனிஸா வருதா, இதை பார்க்கணும். இது ஒரு ஃபேக்டர். 2வது, பிளேஸ்மெண்ட்ல பார்க்க வேண்டியது, உங்களை பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க ரெடி பண்றாங்களா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படி இல்லைன்னா, அவங்க சப்போர்ட் இல்லைன்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ஸ் எல்லாம் இல்லைன்னா பிளேஸ்மெண்ட்ல போய் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால அந்த 2 ஃபேக்டரையும் பார்க்கணும். இந்த லாஸ்ட் ஃபேக்டர் காலேஜினுடைய சூழல், கல்லூரியுடைய சூழலை பார்க்கணும். உங்களுடைய அடுத்த 4 இயர்ஸ் உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட் பார்ட், குரூசியல் பார்ட் அந்த கேம்பஸ் செலவு பண்ண போறீங்க. அந்த கேம்பஸினுடைய சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மேனேஜ்மெண்ட் ஈஸி அப்ரோச்சபிளா இருக்கா, அங்க உள்ள டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, வீக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து காலேஜை சூஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ். எப்படி நல்ல கோர்ஸ் சூஸ் பண்றது, உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அது இருந்ததுன்னா அந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு ஃபீல்ட்லயுமே ஒரு இன்வால்வ்மெண்டோட நீங்க இருந்து அந்த ஃபீல்ட்ல டாப்ல வந்தா டெஃபினெட்லி யூ வில் கோ டு த டாப் லெவல் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்ட். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்தது, எக்ஸ்பர்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி எது நல்ல கோர்ஸ், என்னுடைய மார்க்குக்கு, என்னுடைய கட் ஆஃபுக்கு எந்த கோர்ஸ் எனக்கு சூட்டபிள், என்னுடைய வீக் பாயிண்ட் என்ன, அப்ப நான் என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம்ங்கிறத சூஸ் பண்ணணும். அது அடுத்த பாயிண்ட். நான் ஒரு சின்ன ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங். இது எல்லாமே கோர் இன்ஜினியரிங். அண்டர் கிராஜுவேட் லெவல்ல கோர் இன்ஜினியரிங்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா போயிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் கேரியர்ல ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இந்த வருஷத்திலிருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய நியூ கோர்சஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பெரிய கம்பெனிஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அவங்க காலேஜோட டைப் வச்சு இந்த மாதிரி கோர்சஸ் ஸ்பான்சர் பண்றாங்க. அந்த மாதிரி காலேஜ், நல்ல காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அங்கே உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இது போக பயோமெடிக்கல், பயோ இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இதெல்லாமே நல்ல ஒரு கம்மிங் ஃபீல்டா இருக்குது. இதுல மெக்காட்ரானிக்ஸ் மட்டும் கேட்ல கிடையாது, மற்றபடி ஜாப் இப்போதைக்கு இவைகள்லாம் அப்கமிங் இருக்குது. ஆனா இந்தியாவில் ஜாப் மார்க்கெட் இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா என்னென்ன கேரியர் பார்த்துருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு தமிழ்நாடு இன்ஜினியரிங், ஐஐடி, என்ஐடி, IIIT, பிஆர், இதெல்லாம் மேஜர். இது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா இப்போதைக்கு இதுல பார்க்க வேணாம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ், இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த நோன் ஃபேக்டர்ஸ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணலாம். இந்த டிஎன்ஏ அட்மிஷன்ஸ் வந்து முன்னே மாதிரி கிடையாது. இப்போ வெரி ஈஸி, எல்லாமே ஆன்லைன். அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா டெமோ வீடியோஸ் அவைலபிள், அவைகளை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எல்லாம் பாத்துக்கலாம். அப்படி அதுலயும் உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா 52 TFC சென்டர்ஸ் இருக்குது. அந்த 52 TFC சென்டர்ல போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றது வந்து டைம் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னால கவுன்சிலிங் நம்ம டைரக்டா போவோம். நம்ம போகும்போது நம்மளுடைய கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் இருக்குது,
என்ன கோர்ஸ் இருக்குங்கிறது லேட்டஸ்ட் நியூஸ் நமக்கு அப்போ பெரிய ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ ஹாலுக்குள்ள என்ட்ரு வந்தோடனே நமக்கு சிச்சுவேஷன் தெரியும். ஸோ வி கேன் டிசைட் த லாஸ்ட் மினிட் ஆல்சோ. நமக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சதுனால என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் பண்ணிடலாம். ஆனா இப்போ அப்படி இல்லை. The scenario is totally different. நீங்க தான் முதல்ல ஃபுல்லா பண்ணணும். இந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாம் போட்ட பிறகு உங்களுக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதுல நீங்க ரொம்ப தெளிவா அழகா வின் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல காலேஜ்ல நல்ல கோர்ஸ் கிடைக்கும். அது எப்படி பண்றது? லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் வந்து ஒரு 185 வச்சுக்கோங்களேன். இந்த கட் ஆஃப் இதுக்குள்ள ரேங்குக்கு லாஸ்ட் இயர்ல என்னென்ன காலேஜ் கிடைச்சதுங்கிற லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 10 காலேஜஸ் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கட் ஆஃபுக்கு மேல உள்ளதுல ஒரு 10 to 15 காலேஜ் எடுத்துக்கோங்க. இந்த கட் ஆஃப் அந்த பேண்டுக்கு கீழே உள்ள 10 to 15 காலேஜ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஆர்டர் பண்ணிட்டு உங்க கட் ஆஃபுக்கு மேல உள்ள காலேஜ் இருக்கு இல்லையா, அதுகளை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் கொடுங்க. ஏன்னா நீங்க என்ன மாதிரி ப்ரையாரிட்டி கொடுக்கீங்களோ அதை வச்சுதான் சிஸ்டம் உங்களுக்கு வந்து காலேஜையும் கோச்சையும் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க வந்து உங்களுக்கு எது கன்ஃபார்மா கிடைக்கும்னு தெரிஞ்சதோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பா கிடைச்சிடும். அதோட உங்களுக்கு சாய்ஸ் முடிஞ்சது. அதனால அப்படி செய்யாம கிடைக்காதுன்னு தெரியற மாதிரி இருக்கிற காலேஜுகளையும் கொடுங்க. சப்போஸ் இந்த வருஷம் கட் ஆஃப் ரேங்க்ல எது சேஞ்சஸ் இருந்தது, கட் ஆஃப் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு அந்த காலேஜஸ் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க இது பண்ணுங்க. இது 2 days டைம் இருக்கிறதுனால நீங்க நல்ல டிஸ்கஸ் பண்ணி தரவா அனலைஸ் பண்ணி நீங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுட்டு இருக்காதீங்க. இப்ப இன்னைக்கு 5 மணிக்கு முடிக்கணும்னா ஒரு 3 மணிக்குள்ள சப்மிட் பண்ணிருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கிளியர் ஆயிரும். இது ஒண்ணுதான் சொல்ல விரும்புனது. ஒன்ஸ் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துப்பாங்க. அடுத்தது நம்ம என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், இங்க உள்ள இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டிஎன்இல கலந்துக்கலாமான்னா கலந்துக்கலாம். எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான். எக்ஸப்ட் நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணும். அது உங்க தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து வாங்கி அதில் அட்டாச் பண்ணணும். இப்போ இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம்ல கிடைக்குது. அதனால உங்க ஈஸியா நீங்க இது பண்ணிடலாம். அடுத்த அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னா, என்ஆர்ஐ கோட்டா இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில. இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அந்த கவுன்சிலிங் கீழே வராது. இது வந்து ரெகுலர் கவுன்சிலிங்க்கு முன்னாலேயே எவ்ரி இயர் நடந்துரும். ஸோ நீங்க சப்போஸ் உங்க பையனுடைய மார்க்குக்கு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் ரெகுலர்ல கிடைக்கலன்னா நீங்க என்ஆர்ஐல ட்ரைன் பண்ணலாம். இல்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு என்ஆர்ஐ, இன்னொன்னு வந்து சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ், CAWGC-வாங்க. இந்த 2 ஆப்ஷன்லுமே நீங்க இது பண்ணலாம். ஃபீஸ் எல்லாம் சேம் தான். ஆனா கோட்டா இருக்குது. அதனால நீங்க அதுல ஃபில் பண்ணலாம். என்னென்ன சர்டிபிகேட் உங்களுக்கு வேணுங்கிறத இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். எல்லாமே வெரி காமன். அந்த வெப்சைட்ல போனா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ ஈஸியா இதுகளை நீங்க டவுன்லோட் இந்த சர்டிபிகேட் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணலாம். இது வந்து ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம டிஎன்இ மாதிரி தான். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே அது மாதிரி தான். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அந்த கோர்சஸ் அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஃபீஸ் வந்து 7,500 வருது ஃபார் என்ஆர்ஐ அண்ட் 2 பேருக்குமே தான் வருது ஃபீஸ். பிஇ இந்த என்ஆர்ஐ மூலமா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நடத்தக்கூடிய எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, இந்த 5 year இன்டகிரேட்டட் கோர்ஸும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? நம்ம வந்து பிஆர் பத்தி ஒரு சின்ன இது பார்ப்போம். பிஆருக்கு நடத்துறது வந்து நேட்டா நேஷனல் நடத்துறது வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர். எக்ஸாம் வந்து நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். இது எவ்ரி இயர் 2 times நடத்துறாங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 2 நடத்ததா இருந்தது. கோவிட்னால நடக்கல. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. இந்த நேட்டா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 200 மார்க் நடத்துறாங்க. 125 மார்க் பார்ட் ஏ, 75 மார்க் பார்ட் 2. இந்த பார்ட் ஏல வந்து உங்களுக்கு வந்து இது டிராயிங் ரெலவெண்டா உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கும், எம்சிக்யூ இருக்கும், எல்லாமே இருக்கும். இது 125 மார்க். பார்ட் 1 வந்து 75 மார்க்ஸ் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு 15 மார்க்ஸ், 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ஜெனரல் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாம் சேர்த்து ஒரு 75 மார்க்ஸ். இந்த 200 மார்க்ஸும் உங்களுடைய 12th மார்க்குடைய டோட்டல் அக்ரிகேட்டட் 200க்கும் கன்வெர்ட் பண்ணி அந்த 400 வச்சு தான் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய காலேஜஸ்க்கு எந்தெந்த காலேஜில் ஆர்கிடெக்சர் இருக்கோ
அதுக்கு அந்த மெரிட் லிஸ்ட் படி தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. அதான் செலக்ஷன் ப்ரொசீஜர். அண்ணா யூனிவர்சிட்டிக்குல நிறைய காலேஜஸ் இப்போ வந்து பிஆருக்கு ஆஃபர் பண்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே இருக்கு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்னு, மியாசி அகாடமிக் இருக்கு, மீனாட்சி காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர், இது போக நிறைய காலேஜஸ் இருக்கு, தியாகராஜா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர். இதுல இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி எது நல்ல காலேஜா சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ஐடி மற்ற காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு ஜேஇ மெயின்ல ஆர்கிடெக்சருக்கு பேப்பர்ஸ் இருக்கு. அது மூலமா நீங்க மற்ற என்ஐடில ஜாயின் பண்ணலாம். அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் அப்படின்னு நினைச்சாலேயே நமக்கு வரப்போறது ஜேஇ மெயின் தான் மனசுல. அதுதான் வெரி பாப்புலர் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன் இந்தியா. இது வந்து நடத்துறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. வருஷத்துக்கு 2 ட்ரிப் நடத்துறாங்க. எதுக்கு இந்த எத்தனை நடத்துறாங்கன்னு சொல்றோம்னா, நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்க குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். 1 ஜனவரி 1 ஏப்ரல். இந்த வருஷம் எல்லாமே கோவிட்-19 எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்டு. ஓகேவா? எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபார் பிஇ பிடெக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் 25 கொஸ்டின்ஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல வந்து எம்சிக்யூ அண்ட் நியூமெரிக்கல் வேல்யூ. போன வருஷம் வரைக்கும் ஒன்லி எம்சிக்யூ தான் இருந்தது, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருந்தது. இந்த வருஷத்துல புதுசா அந்த என்விடி 20% ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது 20 கொஸ்டின்ஸ்ல 20 கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 5 கொஸ்டின்ஸ் என்விடி. இது வந்து இந்த எம்சிக்யூல வந்து உங்களுக்கு ராங் ஆன்சர்னா நெகட்டிவ் மார்க் உண்டு, 1 மார்க். ரைட் ஆன்சர்னா 4 மார்க்ஸ். ஆனா என்விடில ராங் ஆன்சர்னா நோ நெகட்டிவ் மார்க். அதனால அது எல்லாமே நல்லா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? பி பிளானுக்கு அடுத்த பேட்டர்ன். இதுல வந்து பேப்பர் 1 வந்து மேக்ஸும், 2வது பேப்பர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் டிராயிங் டெஸ்ட். இதுல வந்து பேப்பர் 1க்கு 100, பேப்பர் 2க்கு 200, பேப்பர் 3க்கு 100, டோட்டலா 400 மார்க்ஸ். லாஸ்ட் இயர் வரைக்கும் பி பிளான் 2க்குமே ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் அதை 2 ஆக்கிட்டாங்க. ஸோ பிஆருக்கு நான் சொன்ன அந்த பேட்டர்னும், பி பிளானிங்க்கு வந்து அதே மேத்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த 3rd பார்ட் வந்து பி பிளானிங் பேஸ்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒண்ணுதான், இந்த 3rd பார்ட் தான் டிஃபரன்ஸ். சரி, இப்போ நான் வந்து பிஆருக்கும் அப்ளை பண்ணணும், பி பிளானிங்கும் அப்ளை பண்ணணும். அப்ப என்ன பண்றது? அதுக்கு ஒரு ஸ்லாட் வச்சிருக்காங்க. அதாவது இந்த லாஸ்ட் டே ஸ்லாட்ல செகண்ட் ஸ்லாட் 2:30 to 5:30 இருக்கு இல்லையா, அதுல எக்ஸ்ட்ரா 1 hour கொடுத்து இந்த 2 எக்ஸாமுமே அட் ஏ டைம் எழுதுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் இது பண்ணிக்கலாம். ஜேஇ மெயின் லெவல்ல இது எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்லாம் பார்த்துட்டோம். அடுத்து அட்மிஷன்ஸ். ஜோசா, ஜாயிண்ட் சீட்டிங் அலோகேஷன் அத்தாரிட்டி, இவங்க தான் இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் பாக்குறாங்க. இந்த ஜோசாக்கு கீழே தான் 23 ஐஐடி, 31 என்ஐடி, 25 ட்ரிபிள் ஐடி அண்ட் 28 சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே வருது. இந்த ஜேஇ மெயின் பேஸ்டா ஐஐடி தவிர மீது எல்லாமே ஜேஇ மெயின் தான். ஐஐடிக்கு மட்டும் ஜேஇ மெயின், அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ். இதுகளை எழுதி தான் ஐஐடிக்குள்ள போக முடியும். இதுதான் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அட்மிஷன். உங்களுக்கு வந்து ஜேஇ மெயினுக்கு கோச்சிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் உள்ளவங்களுக்கு நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் சிட்டி சைட்ல மோஸ்ட்லி. இங்க உள்ளவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனா இப்போ நிறைய கோச்சிங் வந்து ஆன்லைன்ல நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் பிரிப்கேட், வேதாந்தியோ, மெரிட் நேஷன், பை சாய்ஸ், ஆஸ்க் ஐஐடிஎன்ஸ், குளோபல் ஐஐடிஎன்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய ஆன்லைன் நடத்துறாங்க. இவங்க இதில் ஜாயின் பண்ணி நீங்க பண்ணலாம். ஒமானை பொறுத்தவரையில ஆஸ்க் ஐஐடிஎன்ஸ், இந்த குளோபல் ஐஐடிஎன்ஸ் இப்போ ரீசெண்டா ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால பவான் சைபர்டெக் மட்டும் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 3 பேரும் இப்போ ஒமான் மஸ்கட்ல உங்களுக்கு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக ஐஐடி வெப்சைட்ல அந்த ஜேஇ மெயின் அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் அப்பியர் ஆகலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுங்களே அட்மிட் பண்ணி அதுலயும் நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ லேட்டஸ்டா நேஷனல் டெஸ்டிங் அபியாஸ்னு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் வெரி ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் கூகுள் ஆண்ட்ராய்ட்லயும் இருக்குது, ஐபோனுக்கும் இருக்குது. ஸோ நீங்க இதை டவுன்லோட் பண்ணி நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் எழுதலாம். இது வெரி நியூவா இருக்கிறதுனால சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டில் தேர். அது எல்லாம் கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அது பெர்ஃபெக்ட் ஆயிரும். உங்களுக்கு அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அந்த வெப்சைட் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும்.
எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாச்சு. இந்த வருஷம் அட்மிஷனுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயின்ட்மெண்ட் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நீங்க ஜேஇ மெயின் அப்பியர் ஆகணும்னா 65% மார்க் இருக்கணும், 75% மார்க் இருக்கணும். இந்த வருஷம் வந்து பாஸ் போதும். ஏன்னா சிபிஎஸ்இ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுல ஒரு ப்ராப்ளம்ஸா இருந்ததுனால ஒன்லி பாஸ் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஆடட் நியூஸ். இது ஒன்லி ஃபார் திஸ் இயர். அடுத்து அட்வான்ஸ். இந்த டாப் 2,50,000 ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து ஜேஇ மெயின்ல உள்ளவங்க வந்து ஜேஇ அட்வான்ஸ் அப்பியர் ஆகலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேப்பர்ஸ் இருக்கு. எல்லாமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் பேஸ்டா தான் இருக்கும். அதுல உள்ள ரேங்க் படி நீங்க ஐஐடியில ஜாயின் பண்ணலாம். ஐஐடியில் உள்ள பிஇ, பிடெக், மற்ற டியூல் டிகிரி ப்ரோக்ராம், பிஎஸ், எம்எஸ், பிடெக், எம்டெக், அப்புறம் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி, இது எல்லாமே ஜாயின் பண்ணலாம். இந்த வருஷம் ஐஐடி டெல்லி இந்த ஜேஇ அட்வான்ஸ் கோர்ஸை கண்டக்ட் பண்றாங்க. நீங்க வந்து அந்த லிங்க் பார்க்கலாம், இந்த இருக்கு. இந்த லிங்க்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போதைக்கு லேட்டஸ்டா இதை அவங்க அப்டேட் பண்ணல. ஏன்னா அவங்க வந்து கோவிட்-19 எல்லாம் டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து யாருக்குன்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் டயஸ்போரா சில்ட்ரன். இது அனைவரும் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா? பெர் ஆனம் $4,000 கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா டோட்டலா 150 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த 150ல 50 ஸ்காலர்ஷிப்ஸ் என்ஆர்ஐ கொடுக்குறாங்க. 50 ஸ்காலர்ஷிப் PIO, பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். another 50 ஸ்காலர்ஷிப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் ECR கண்ட்ரிஸ், ஓமான், UAE, சவுதி, கத்தார், இந்த இதெல்லாம் அதுக்கு கீழே வருது. ஸோ இந்த 150 ஸ்காலர்ஷிப்ஸ் அங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்குள்ள என்னென்ன கிரைட்டீரியாங்கிறத பார்ப்போம். ஏஜ் லிமிட் வந்து 70 to 21 இருக்கணும். அகடமிக் குவாலிஃபிகேஷன் அதாவது 12th. நீங்க வந்து அப்ராட்ல பாஸ் ஆயிருக்கணும். இந்தியால பாஸ் ஆனா கிடையாது. யூ ஹாவ் டு ஸ்டடி இன் அது அவுட் சைட் இந்தியா. பேரனுடைய மந்த்லி இன்கம் $5,000. அதனால எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துடும் நினைக்கிறேன். இதனால இதுல வரக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா பேரண்ட்டுமே இதுக்கு வருவாங்க, கொஞ்சம் பேரை தவிர. அநேகமா அன்பர் மாதிரி ஆளுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல போனீங்கன்னா நீங்க வந்து அந்த ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, லோ இன்கம் உள்ளவங்களுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு $4,000 கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க பையன் வந்து NITல ஜாயின் பண்றான் தாசா ஸ்கீம்ல. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் 4,000. அந்த $4,000 அவங்க பே பண்ணிடுவாங்க. இது ஃபார் 1 இயருக்கு. அந்த செமஸ்டர் ஃபீஸ் ஒன் செமஸ்டருக்கு. சப்போஸ் கம்மியா இருக்கு, இப்போ CAWல ஜாயின் பண்ணானா 62,500 தான் வரும். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த அமௌண்ட்டும் மற்ற எக்ஸ்பென்ஸ் எக்ஸப்ட் ஃபுட் எக்ஸ்பென்ஸ், மெஸ் ஃபீஸ், இதுக்குள்ள தவிர மீதி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எவ்வளவு கவர் ஆகுதோ அதுக்குள்ள பே பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம். இதை நிறைய பேர் தெரிஞ்சு இதை அப்ளை பண்ணுங்க. எந்தெந்த காலேஜ் எலிஜிபிள்? காலேஜஸ் கம்மிங் அண்டர் தாசா மட்டும்தான் எலிஜிபிள். எல்லா காலேஜும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல அந்த கேண்டிடேட் எல்லா எக்ஸாமும் பாஸ் ஆயிருக்கணும். 50% மேல மார்க் வாங்கிருக்கணும். அப்பதான் அந்த ஸ்காலர்ஷிப்பை கண்டினியூஸா வாங்க முடியும். கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், BA, BSc, BCom, BCA, IT, BPharm, ஆயுர்வேதா, பிசியோதெரபி, நர்சிங், எல்லாமே இருக்குது. ஆனா மெடிக்கல் MBBS கிடையாது. ஓகேவா? இது வந்து இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது தாசா அட்மிஷன் NITல. நம்ம அவுட் சைட் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு இந்த தாசா வந்து ஒரு அழகான ஒரு ரூட். NIT மாதிரி ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல அட்மிஷன் கிடைக்கிறது. இதுக்கு வந்து இந்த வருஷம் வரைக்கும் SAT எக்ஸாம் தான் எலிஜிபிலிட்டி. 1800 மார்க் மினிமம் இருக்கணும் அவுட் ஆஃப் 2400. எவ்ரி இயர் வந்து NIT சூரத்கல் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. ஃபீஸ் வந்து பெர் செமஸ்டர் 4,000. இதுலயும் உங்களுக்கு வந்து நீங்க NRIயும் அப்ளை பண்ணலாம், CIEWG அந்த கேட்டகரியிலும் அப்ளை பண்ணலாம்.
ரெண்டுலயும் அப்ளை பண்ணலாம். என்ன அட்வான்டேஜ்னா 20% சீட் ரிசர்வேஷன்ல இந்த தாசால 15% என்ஆர்ஐக்கு வருது, 5% சிஏடபிள்யூஜிக்கு வருது. சிஏடபிள்யூஜில ஃபீஸ் வந்து அட் பார் வித் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்ஆர்ஐல போனீங்கன்னா நீங்க $4,000 பே பண்ணணும். ஸோ நீங்க இந்த ரெண்டுலையுமே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஜேஇ மெயின் தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன். ஸோ அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமானது IIIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல ஜாயின் பண்றதுக்கும் ஜேஇ மெயின் தான் எலிஜிபிலிட்டி. டோட்டலா 25 IIIT காலேஜஸ் இருக்கு. இதுல 5 காலேஜஸ் தான் கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் கீழே டைரக்டா வருது. ரிமைனிங் 20 காலேஜ் பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP மாடல்ல இந்த காலேஜஸ் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 2 காலேஜ் இருக்கு. ஒன்னு IIIT DM காஞ்சிபுரம், சென்னை அவுட்ஸ்கர்ட்ல இருக்க காலேஜ். அடுத்தது IIIT திருச்சி. இந்த IIIT DM காஞ்சிபுரம் வந்து ஃபுல் கவர்மெண்ட். இந்த IIIT திருச்சி வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல இருக்குது. இந்த IIIT DMல வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கோர்ஸ் நடத்துறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ் வித் டிசைன் ஸ்பெஷலைசேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வித் டிசைன் ஸ்பெஷலைசேஷன், இந்த மாதிரி அவங்க நடத்துறாங்க. இது போக BSMS இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு, BTech MTech இன்டகிரேட்டட் கோர்சஸ் அவங்க ரன் பண்றாங்க. IIIT வந்து 2 கோர்ஸா ரன் பண்றாங்க. ஒன்னு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், another ஒன்னு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அவுட் சைடில் உள்ளவங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயத்துல இது ஒண்ணு, எந்தெந்த IIIT அண்டர் டாசா ஸ்கீம்ல வருதுன்னு. ஏன்னா இந்த நாலேஜ்ல இருந்தா தான் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 11 அவுட் ஆஃப் 25ல இந்த 11 இன்ஸ்டிடியூட்ஸ் தான் இந்த டாசா ஸ்கீம்ல வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த IIIT DM காஞ்சிபுரத்துல இருக்கு சொன்னாலே அது வருது. ஆமா, பார்டர்ல இருக்கிற சித்தூர்ல ஒரு காலேஜ் இருக்கு, அது வருது. சவுத்துல இந்த கேரளால கோட்டயம், இது எல்லாமே நாட்டில் தான் இருக்குது காலேஜஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் வேகமா வந்து நினைக்கிறேன். சரி, இது வரைக்கும் நான் சொன்னது மட்டும்தான் இன்ஜினியரிங்கா? இல்ல, இது போகவும் கொஞ்சம் இருக்குது, அதுலயும் பார்ப்போம். ஒண்ணு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி ஸ்டடீஸ். இவங்க தனியா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. அவங்க காலேஜ், இந்த காலேஜ் டெஹ்ராடூன்ல அவங்க BTech ப்ரோக்ராம் 37 டிசிப்ளின்ல நடத்துறாங்க. அவங்க நடத்துற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாம ஜேஇ மெயின் ஸ்கோரையும் பண்றாங்க. இந்த 2 சேனல் இருக்கு, உங்களுக்கு இங்க அட்மிஷன் கிடைக்குது. அடுத்தது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுல வந்து ஒரு 8 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல திருவாரூர்ல இந்த ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கு. இங்க வந்து நீங்க MSc இன்டகிரேட்டட் கோர்சஸ் ஜாயின் பண்ணலாம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினீங்கன்னா இது வருஷத்துக்கு 1 நடத்துறாங்க. அடுத்தது நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அவங்கவுங்க என்ட்ரன்ஸ் நடத்துறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிட்ஸ் பிளானி அவங்க நடத்துறாங்க, VIT, SRM, அமிர்தா, லவ்லி, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் அவங்கவுங்க ஓனா ஒரு இது நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஜேஇ மெயின் ஸ்கோரையும் கன்சிடர் பண்றாங்க. ஈவன் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் நடத்துறாங்க, அதுக்கும் அவங்க ஜேஇ மெயின்ல உள்ள ஸ்கோரை கன்சிடர் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு ஆல் இந்தியாவில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க இது ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆனா நடத்துறது வந்து NTA நடத்துறாங்க. இதுக்கு அடுத்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், இது வந்து சயின்ஸ் கோர்சஸ் இதுல வருது. இதுல பாத்தீங்கன்னா 7 காலேஜஸ் இருக்கு. எங்கெல்லாம் இருக்குன்னா சவுத்துல ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கு, திருப்பதியில இருக்கு, அது போக கல்கத்தா, புனே, மொஹாலி, இப்படி 7 இடத்துல இருக்குது. இவங்க என்னென்ன கோர்ஸ் நடத்துறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்ஸ் நடத்துறாங்க. BS plus MS 5 இயர் கோர்ஸ் நடத்துறாங்க. சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கவர் பண்றாங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆல்சோ எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இங்க எப்படி அட்மிஷன் நம்ம போறது? ஜேஇ மெயின் பிளஸ் அட்வான்ஸ் ரெண்டுமே இருக்கணும். அப்படி இல்லையா KVPY ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இருக்கு.
அது மூலமாவும் போகலாம். அதை பத்தி நம்ம ப்ரொஃபசர் ஷான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியன் ஆஃப் சயின்ஸ் பத்தி கோர்சஸ் பத்தி அவங்க சொல்ல வரும்பொழுது இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுவாங்க. அது போக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போர்டு அவங்க ஒரு ஐஐடி எக்ஸாம் நடத்துறாங்க. ஐஏடி அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த 3 சேனல்ஸ்ல ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணி நீங்க போடலாம். இதுல இந்த SCBங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் தென் அதர் 2. அதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்கு தான் போகணும்னு நீங்க இருந்தீங்கன்னா, சயின்ஸ்ல ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அந்த மாதிரி கோர்சஸ் போடலாம். The last but most important one is Indian Institute of Space Science and Technology. இது வந்து ISRO இந்த யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டியை ரன் பண்றாங்க. இது ட்ரிவாண்ட்ரத்துல இருக்கு. இதுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்க JEE மெயின் அட்வான்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணணும். உங்களுடைய ரேங்க் வந்து லெஸ் தென் 10,000 இருக்கணும் ஜெனரல் கேட்டகரி. மற்ற கேட்டகரியா இருந்தாலும் அந்த கேட்டகரியில லெஸ் தென் 10,000 நீங்க உங்களோட ரேங்க் இருக்கணும். அப்பதான் அங்க அட்மிஷன் கிடைக்கும். இவங்க என்ன கோர்ஸ் நடத்துறாங்க? BTech எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏவியானிக்ஸ். அப்புறம் BTech ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இது போக அவங்க இன்டகிரேட்டட் கோர்ஸ் BTech MTech நடத்துறாங்க. எர்த் சிஸ்டம் சயின்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நடத்துறாங்க. அப்புறம் BS MS ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ். இந்த மாதிரி நிறைய நல்ல பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு தெரியாம இருக்குது. இவைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் என்னுடைய பிரசன்டேஷன் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் எதாவது இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல உங்க போன் நம்பரோட நீங்க போடுங்க. இப்போ நமக்கு டைம் இருந்ததுன்னா ப்ரொஃபசர் ஷானுடைய பிரசன்டேஷனுக்கு பிறகு நாம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா இண்டிவிஜுவலா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். I am hand over the session to Dr. Shan. Thank you very much all participants. Shan, நீ கண்டினியூ பண்ணுங்க. Yeah, Professor Shanmugam Sundaram, please. Yeah. Please, we welcome you. Thank you. Screen is visible. Hello. Screen தெரியுதா? சார் உங்க ஸ்கிரீன் வரல சார். ஷேர் பண்ணுங்க. வரல சான்ஸ். வந்துச்சா? ஓகே. ஓகே. மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு கலீலுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் வந்து மஸ்கட்டில் ஒரு 5 வருடங்கள் பணியாற்றினேன் கேல்டோனியன் பொறியியல் கல்லூரியில். ஸோ இந்த நிகழ்ச்சியை சொல்லும்போது ஓகே நாமளும் இதில் பங்கேற்று நம்ம கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ அன்வர் சார் வந்து மெடிக்கலை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கலீல் வந்து இன்ஜினியரிங்கில் என்னென்ன இது இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங்கில் ஒரு 2-3 கோர்ஸு, அது போக மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த கோர்சஸ் இது இல்லை. அதாவது எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம், இன்ஜினியரிங் படிக்கணும் இல்லைன்னா மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சில BSc கோர்சஸ் இருக்குது. நிறைய பேர் அதெல்லாம் அவேர்னஸ் இல்லாததுனால யாரும் எடுக்காமல் இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ எந்த அந்த மாதிரி கோர்சஸ்க்கு ஸ்கோப் இருக்குது, அது எங்கே படித்தா நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஷார்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா முதல்ல வந்து ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள கோர்ஸு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசிடெக் கேம்பஸில் இருக்குது.
தென் காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜின்ட்டு மாதவரம்னு சென்னையில் ஒரு இடம், அங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், சென்னைன்னு போட்டிருக்கேன், காருண்யா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இந்த 3லையும் இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இருக்குது. இதை வந்து இது ஹையர் ஸ்டடீஸாக போகிறவங்க ஒரு சிலருக்கு வந்து CFTRI அப்படின்னு சொல்லிட்டு மைசூரில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கோர்ஸ். எனக்கு தெரிஞ்சே சில நண்பர்களுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து படிச்சுட்டு எடுத்த உடனே வந்து 1 lakh, சிலர்லாம் வந்து நல்ல ஒரு இந்த இப்போ கொக்கோகோலா, பெப்சி அந்த மாதிரி ஈவன் அப்ராட்லேயே தே கெட் பிளேஸ்ட் ஈஸிலி. ஸோ இது ஒரு நல்ல கோர்ஸ். அடுத்தது வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. சிப்பெட் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டியில் வந்து சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஐஐடிக்கு என்ன இது கொடுத்துருக்கானோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு இது வந்து சிப்பெட்டுக்கு கொடுத்துருக்கான். பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அங்கேயே வந்து 2-3 கோர்சஸ் இருக்குது. அந்த பிடெக் கோர்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பருடைய பொண்ணே வந்து அது பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி முடிச்சு டைரக்டா ஹைதராபாத்ல she started off with 80,000 per month salary. நீங்க வந்து இப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு டிசிஎஸ்லயோ விப்ரோலையோ போய் ஜாயின் பண்ணா மேக்ஸிமம் 25,000 30,000 தான் சேலரி கிடைக்கும். அதுதான் உண்மை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே படித்தாலும் நல்ல ப்ராடக்ட் கம்பெனிக்கு போனால் தான் வந்து நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஒரு ரெகக்னைஸ்டு கோர்ஸ், ரிசர்ச்சு எல்லாத்துலேயுமே வந்து இது வந்து நல்ல ஃபீல்டு. அடுத்தது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் உங்களுக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து நிறைய வந்து இதில் வந்து ரிசர்ச்சும் நடந்துட்டு இருக்குது, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரசன்ட் யூனிவர்சிட்டி வண்டலூர் அங்கே வந்து இருக்குது. அதே மாதிரி SRM யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. இது போக வந்து IITs, IISc எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை வச்சுருக்காங்க. இது லைஃப் சயின்ஸுங்கிற மாதிரி கேட்டகரியில் எடுக்காமல் இதை வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங்கும் இதில் இருக்குது, மெடிக்கலும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஃபீல்டு. அடுத்தது கலீல் வந்து சொல்லும்போது சொன்னார் பிஎஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 year ப்ரோக்ராம் இருக்குது IIScல. இந்த 4 year ப்ரோக்ராம் எப்படின்னா, அதாவது இப்போ இன்ஜினியரிங் வந்து இப்போ இன்ஜினியரிங்னு போகணுன்னா நீங்கள் வந்து நல்ல காலேஜில் போய் படித்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு கலீல் சொன்னார். அது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருங்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் டாப் 10க்குள்ளே வர்ற ஒரு யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா. ஓகே, அப்போ அதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், மெட்டீரியல்ஸ். பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா IIScனா ஒரு இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்குன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸும் அங்கே இருக்குது. இந்த 4 year ப்ரோக்ராம் வந்து பெஸ்ட் சூட்டட். இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லையும் எடுத்துக்கிறாங்க இந்தியாவில், ப்ளஸ் வந்து அப்ராடில் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு நல்ல பெரிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கூட வந்து இந்த டிகிரிக்கு வந்து பயங்கரமான ரெகக்னிஷன் இருக்குது. ஸோ இது வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒன்று நீங்கள் IIT JEE கிளியர் பண்ணணும், மெயின்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அட்வான்ஸ் பண்ணி கிளியர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா KVPY அப்படின்னு ஒன்று இருக்குது, கிஷோர் வைஞ்ஞாக் பிரதோஷன் யோஜனா அப்படிங்கிறது IISc வந்து அவங்களே கண்டக்ட் பண்ணுற ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 வரைக்கும் அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வச்சுருக்கான் டெட்லைன். இது அப்ளை பண்ணி அதில் வந்து அவன் தனியாக ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அந்த டெஸ்ட்டில் வந்து இப்போ இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, அவேர்னஸ் வந்து இன்னும் அந்த இதுக்கெல்லாம் நிறையா வராதனால காம்படிஷன் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதுக்குள்ளெல்லாம் ஒன்று நனைஞ்சாச்சுன்னா வந்து ஒரு ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மி, ப்ளஸ் அந்த என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் படித்து இன்டர்ன்ஷிப்ஸ்ல எல்லாம் நம்ம போனோம்னா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அடுத்தது வந்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். எனக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவாரியல் சயின்ஸ். ஆக்சுவாரியல் சயின்ஸுங்கிறது என்னன்னா, இப்போ வந்து பேங்க் இன்ஸ்டிடியூஷன், பேங்க் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்கு. ஓகே, எந்த ஃபினான்ஸ் இது எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து ரிஸ்க் நிறைய இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு பணத்தை ஒரு இதில் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றோம், அதுல இருக்கிற ரிஸ்க்கு, நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அதுல இருக்கிற ரிஸ்க்கு, இதை பத்திலாம் படிச்சு வந்து
ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ் இதுல எல்லாம் ஒர்க் பண்றதுக்குரிய இந்த கோர்ஸ் இது வந்து ஒரு 3 இயர் பிஎஸ்சி கோர்ஸ். ஆனா ஸ்டார்டிங் சேலரி வந்து நார்மலி இன் ஆல் தீஸ் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே ஸ்டார்ட் வித் 40,000 to 50,000 சேலரி. இப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டே வந்து 10,000 20,000 போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எங்க ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி சென்னை, அதான் கிரசன்ட், அடுத்து பிஷப் ஹேபர் காலேஜ் திருச்சி, தந்தை ஹான்ஸ் ரோவர் காலேஜ் பெரம்பலூர், அப்புறம் விஎல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் சென்னை. இது மாதிரி இது போக இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. பாம்பேல வந்து 7-8 இன்ஸ்டியூட் இருக்கு இந்த ஆக்சுவரியல் சயின்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. இது என்னன்னா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ். இதுல எப்படி இருக்குன்னா மேத்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மிக்ஸ் ஆகி தான் வரும். அதனால வந்து +2ல கண்டிப்பா மேத்ஸ் படிச்சிருக்கணும். அப்பதான் வந்து இதுக்கு அட்மிஷன் கிடைக்கும். படிச்சு முடிச்சா 100% வந்து பிளேஸ்மெண்ட் கேரண்டி. எங்க படிச்சாலும் சரி, எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாலும் சரி, இதுல வந்து கவர்மெண்ட் பிரைவேட்லாம் இல்லை, எங்க படிச்சாலும் சரி 100% அண்ட் வெரி ஹைலி என்ன சொல்றது சேலரிட் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்தது நாட்டிக்கல் சயின்ஸ். நாட்டிக்கல் சயின்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த ஷிப் இது ரிலேட்டடா படிக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேரிடைம் அகாடமின்னு சொல்லிட்டு அது கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட். அங்கே வந்து இது ஆஃபர் பண்ணுறாங்க. இது அகெயின் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் 3 இயர் கோர்ஸ் தான். கோயம்புத்தூர் மெரைன் காலேஜ், ஜிகேஎம் மெரைன் காலேஜ் சென்னையில், அடுத்து வந்து பார்க் மேரிடைம் அகாடமி கோயம்புத்தூர், இதுல எல்லாம் வந்து இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து இதுலேயே வந்து 2-3 கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு சில பர்டிகுலர் கோர்ஸ்க்கு வந்து ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரிஃபர்ட் and they prefer physically fit people for this course because இது வந்து படிக்கும் போதும் சரி ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அடுத்தது வந்து ஏவியேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஏவியேஷன் சயின்சஸ் வந்து ரொம்ப நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஃபீல்டு. இது எங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, பெரியார் யூனிவர்சிட்டி சேலம், நேரு காலேஜ்னு ஒரு கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து எகெயின் 3 இயர்ஸ் பிஎஸ்சி கோர்ஸ், எகெயின் ஹேவிங் ஹை பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ். அடுத்தது வந்து நியூரோ சயின்ஸ். இப்போ வந்து அன்வர் சார் வந்து சில பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுல வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன நிறைய பொட்டன்ஷியல் இப்போ இனிமே இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பொட்டன்ஷியல் ரொம்ப இருக்கிற கோர்ஸ் வந்து நியூரோ சயின்ஸ். எகெயின் பிஎஸ்சி நியூரோ சயின்ஸ் இருக்கு. அது வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி கொச்சின்ல, மணிப்பால் யூனிவர்சிட்டி மணிப்பால், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், அதே மாதிரி ஹையர் டிகிரி பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி சென்னை, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், இதுல எல்லாம் இருக்குது. இது படிச்சு முடிக்கிறவங்களுக்கும் நல்ல ஜாப் பொட்டன்ஷியல் இருக்கு. அதே மாதிரி நியூரோ பிசியாலஜி, இது வந்து நியூரோ சயின்ஸ் வேற. நியூரோ பிசியாலஜிங்கிறது எகெயின் இட் இஸ் ஆஃபர்ட் in medical colleges, most of the top medical colleges, for example Christian Medical College, Jipmer Pondicherry, KLE University Belgaum, Tirupathiல SVC University, இது எல்லாத்துலேயும் வந்து the neurophysiology is being offered, again having very good job potential. Bioinformatics, இது வந்து எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இது எப்படின்னா பயாலஜியும் மேத்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் கனெக்டட் ஃபீல்டு. இதுல வந்து 3 இயர் கோர்ஸும் இருக்குது. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியே வந்து பிடெக் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்னு கொண்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அடுத்தது வந்து பயோ ரிசர்ச் லேப்ஸ், இந்த ட்ரக் ரிசர்ச், இதுல எல்லாம் வந்து இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெரி ஹை பொட்டன்ஷியல், லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். Again, some of the important universities colleges I have mentioned, Bishop Heber College, Ramachandra University, Annamalai University, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, இதுல எல்லாம் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அடுத்து பேராமெடிக்கல் கோர்சஸ் பத்தி சார் ஏற்கனவே சொன்னாங்க. அது ஜஸ்ட் நானும் வந்து போட்டு வச்சிருந்தேன். அந்த சைடை ஜஸ்ட் ஐ எம் கோயிங் த்ரூ. ஒன்று வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டு, கார்டியாக் கேர் டெக்னாலஜி, கார்டியோ பல்மினரி அண்ட் பெர்ஃபியூஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு. இதில் பெர்ஃபியூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபியூஷன்னா எப்படின்னா, சப்போஸ் சம்படி ஹஸ் கான் இன்டு அன் அட்டாக், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக
எலக்ட்ரிக்கலாக தே வில் பி ப்ரொவைடிங். அந்த லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தை கன்டினியூ பண்ணி அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அவங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆன உடனே இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இப்போ அந்த பெர்ஃபியூஷன் அசிஸ்டன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் வந்து இப்போ இங்கே சென்னையில் எடுத்துட்டா ஃப்ரண்டியர் லைஃப் லைன்னு செரியனோட ஹாஸ்பிட்டல் அவங்களே வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க மெடிவெல்லேன்னு சொல்லிட்டு, அதில் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இதை வந்து சார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆக்குபேஷனல் தெரப்பி. இதுவும் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, கோவை மெடிக்கல் காலேஜ், செட்டிநாடு அகாடமி, இதில் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்சஸ் இருக்குது. இதுவும் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் உள்ள, இது வந்து ஒரு 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம். இதே மாதிரி ஸ்பீச் தெரப்பியும் வந்து ஒரு 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக எதுக்காக நான் இந்த பாயிண்ட் எடுத்தேன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சனல் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ். இது வந்து ஒரு ஈசிஆரில் வந்து மகாபலிபுரம் போகிற வழியில் இந்த ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். நிறைய பேருக்கு இது தெரியாது. இது வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, அவங்களே வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ப்ளஸ் தி கோர்ஸ் ஃபீ இஸ் ஆல்சோ வெரி வெரி மினிமம். சப்போஸ் யாராலும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்களால ரொம்ப ரிச்சாலாம் இல்லை, அவங்களால வந்து மெடிக்கல்லாம் போக முடியாது, பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு மெடிக்கல் அலைடு ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆப்டோமெட்ரிங்கிறது வந்து ஆப்டமாலஜி ரிலேட்டட். இதில் வந்து நிறைய டெக்னீஷியன் நிறைய கோர்ஸஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் ஐ டுக் ஒன் கோர்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் எல்லாத்துலேயும் இந்த கோர்ஸ் இருக்குது. அடுத்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீல்டு. ஒரு சில பசங்க வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நான் நல்லா விளையாடுவேன், எனக்கு ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னை அதுலேயே நீங்கள் இப்போ என்னை போய் எதுக்கு பிஇ எலக்ட்ரானிக்ஸ் படிக்க சொல்கிறீங்க, மெக்கானிக்கல் படிக்க சொல்கிறீங்க, ஏன் எலக்ட்ரிக்கல் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுனே ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிலையும் சிவகாசி ஐயனார் ஜனமல் காலேஜ்லையும் இருக்குது. அது போக சென்னையில் வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டினே ஒரு தனி கேம்பஸே இருக்குது. அவங்க வந்து எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி, ஸ்போர்ட்ஸ் கோச்சிங், ஸ்போர்ட்ஸ் பயோமெக்கானிக்ஸ், இதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இந்த ஐபிஎல் மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறையா நடக்குது. நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வந்து தே நீட் கோச்சஸ், தே நீட் பீப்புள் ஹூ கேன் அசிஸ்ட். இந்த இவங்களுக்கு வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அது போக வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டை வந்து நல்ல கவர்மெண்ட்டே வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஜிம், ஃபிட்னஸ் சென்டர், இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஜாப் பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ ஐ வில் கன்க்ளூட் வித் ஒன் ஸ்மால் கோட். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன், அப்ராப்ரியேட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் ஒரு ஃபேமஸ் புக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்தை ஒரு ரோட்டில் நடந்து வருது. அந்த இடத்துல ரோடு 2ஆக பிரியுது. அங்கே வந்து ஒரு பூனை நின்றுட்டு இருக்கு. அந்த பூனையை பார்த்து கேட்குது, விச் ரோட் ஷுட் ஐ டேக் அப்படின்ட்டு. நீ எங்கே போகணும் அப்படின்னு அந்த பூனை கேட்குது. உடனே சொல்லுது, எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நீ அப்போ எந்த ரோட்லலாம் போகலாம். ஸோ அது என்ன மீனிங்னா, நம்ம வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா தான் நம்ம வந்து அதுக்குரிய வழியை நம்ம சூஸ் பண்ணி அந்த பாத்தை கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்து போக முடியும். ஸோ அதனால் வந்து இது ஒரு ஷார்ட் ப்ரெசன்டேஷன் தான் நான் கொடுத்தேன். இது போக இதை பற்றி இன்னும் நிறைய ஏதாவது இன்ஃபர்மேஷன், ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு அப்ரோச் மீ, ஆர் யூ கேன் ஆல்சோ அப்ரோச் அன்வர் சார் ஆர் கலீல். தே வில் இன்டர்ன் டைரக்ட் மீ. என்கிட்ட அனுப்பாங்கன்னா நான் மெயிலெலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஐ எம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அன்வர், கலீல் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you so much for your kind this thing. And because இந்தியாவில் வந்து இவ்வளோ லேட் நைட்டில் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது உண்மையிலே ரொம்ப வெரி வெரி சந்தோஷம். Still we need your support and everything for further உள்ள இதுக்கு ப்ரோக்ராம்ஸுக்கு இன்ஷால்லா. Okay, thank you so much for all the audience, and really we have taken the much more time, but thing is that inshallah next time வரும் பண்ணும்போது
ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு ஃபீல்டை எடுத்து நம்ம வந்து அலசும் போது கண்டிப்பா ஒரு எலாபரேட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு உந்துதான் இருக்கும், ஒரு பூஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால நெக்ஸ்ட் வீக் அல்லது அதுக்கு அடுத்த வீக் வந்து அனதர் வில் மீட் வித் சம் அதர் கோர்சஸ் லைக் ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, மீடியா இருக்கு, லா இருக்கு. There are so many entrance exams also there. Inshallah, definitely we will do it, and we need all your support and your your appreciation and everything. Definitely we will come with this. Thank you so much for your kind this thing, and thank you very much for all the audience. All the one by one, I can about the 2 hours program வந்து நீங்க வந்து கண்டினியூஸா இருந்து உண்மையில வந்து you might have benefited and you might have gathered some more knowledge and more details. ஸோ நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க எல்லாம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ we will see you next on kind participation. Thank you so much. Thank you very much.